திங்க் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்றது வந்து உங்களுடைய பாடல்களுக்காக தான். மனசில்லிட்ட புடிச்சா எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஊரு சனம் மூக்கில விரல வைக்கும். இப்போவும் கல்ச்சரல்ஸா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அழகான பாடல் கூட எல்லா பாடலும் பாடக்கூடிய ஆள் தான் நாங்க ரெண்டு பேரும். மத்தாம்பூச்சிக்கும் கருப்பாம்பூச்சிக்கும் கல்யாணம். ஒருத்தன் ஒத்த சொல்லல சாங் கேக்குறான். நான் வா வாத்தி படமா ஒத்த சொல்லல படமா? ஒத்த சொல்லால பாடிட்டு வா வாத்தி பாடலாமா? தட்ரா இதோட பிரீஃப் வந்து எனக்கு எப்படி தெரியுமா சொன்னாங்க, இட்ஸ் a very personal conversation between two people. கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே. ரெடியா? நீ என்னால் இருந்திட முடிந்திடுமா செந்தூர. பீட்டர் அக்காக்கு நம்மளை பத்தி தெரியல. KSR Educational Institutions presents Annual Day Celebration and Cultural Fest 2026. Media partner Red Nool. Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ராதா ரகசியம் மதுரை மடியினில் ராதா ரகசியம் மதுரை மடியினில் ராதா ரகசியம் மதுரை மடியினில் ராதா ரகசியம் மதுரை மடியினில் ராதா ரகசியம் காதல் கண்ணனில் ராதா ரகசியம். நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ஹிட் பாடல்களில் நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி சிலது எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு பாடலாக சொல்ல போகிறோம். அந்த பாடல்களை வந்து ஆன் ரேங்க் ஆஃப் 8 நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க, எப்படி ரேங்க் பண்ண போகிறீங்க நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இது வந்து விபரீத விளையாட்டாக இருக்கு. இல்லை இல்லை, உங்களுக்கு எது ஸ்பெஷல், இல்லை எது ஃபேவரட், இல்லை இந்த விஷயத்துக்காக இது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். சரி, ஐ வாண்ட் ரேங்க். ஐ டோன்ட் வாண்ட் நோ பர்டிகுலர் ஆர்டர். ஓகே, பட் வை தட் சாங் இஸ் ஃபேவரட் அது நான் சொல்லலாம். ஓகே டன். நீங்க வந்து ஆரம்பிச்சதே என்ஜீவனோட தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்க எல்லாருக்குமே என்ஜீவன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். Tell us about that song and if you can rank also we would be happy. ரேங்க் வேண்டாம், பட் என்ஜீவன் வந்து தெரி படத்தில் வந்து ஜிவி சாரோட மியூசிக்கில் பாடின பாட்டு. என்ஜீவன் வந்து அட்லி அண்ணா வந்து சைந்தவி பாடணும் அப்படின்னு வந்து சொன்னாருன்னு நான் கேள்விப்பட்டேன். யோசிச்சுட்டு நாங்கள் ஸ்ரேயா கோஷல் பாட வைக்கலாமா அப்படிலாம் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அட்லி அண்ணா வந்து சைந்தவி பாடட்டும் இந்த பாட்டை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி வந்தது தான் என்ஜீவன். அண்ட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்ஸில் என்ஜீவன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ 2 வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹரிஹரன் சாரோட டுவேட், ஒன்று வந்து ஜிவி சாரோட டுவேட்டு. ஸோ ஒன்று படத்தில் வரும், ஒன்று ஆடியோவில் வரும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான சாங். யூனோ அந்த படத்தோட பிக்சரைசேஷனும் சரி, இந்த பாட்டோட பிக்சரைசேஷனும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ், ஆல் டைம் ஃபேவரட்ஸில் என்ஜீவன் கண்டிப்பாக இருக்குது. எங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் அட்லி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவர் வந்து நினைச்சனால மட்டுமே அந்த ட்ராக் உங்களுடைய குரலில் இவ்வளோ தூரம் மக்கள் செலிப்ரேட் பண்ண முடியுது. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் அட்லி சார். அந்த வரிசையில் அடுத்ததாக நான் இந்த பாடலை சொன்னாலே ஐ எம் ஷோர் நீங்கள் எல்லாரும் ஒரு சத்தத்தை கொடுப்பீங்க. பிறை தேடும் எப்போ கேட்டாலும் அது என்ன ஒரு ஃபீலிங் உள்ள நடக்கும்னு தெரியாது, ஆனால் ஒரு மாதிரி ஆயிடும் மேடம். அது என்னன்னு என்னால் டிஸ்கிரைபே பண்ண முடியாது. ஸோ டெல் us about that song. பிறை தேடும் வந்து ஃபர்ஸ்ட் டூயட் நானும் ஜிவி சாரும் சேர்ந்து பாடினது. இது பாடும்போது ஐ டென்ட் நோ, ஈவன் ஜிவி சார் டென்ட் நோ தட் ஹீ இஸ் கோயிங் டு சிங் த மேல் போர்ஷன். எனக்கும் தெரியாது அவர் தான் பாட போகிறாருன்னு. செல்வா சார் ஓட படத்தில் இதோட ப்ரீஃப் வந்து எனக்கு எப்படி தெரியுமா சொன்னாங்க, இட்ஸ் அ வெரி பர்சனல் கான்வர்சேஷன் பிட்வீன் டூ பீப்புள். ஒரு ரூம்குள்ளே நீங்கள் இருக்கும்போது கத்த மாட்டீங்கல்ல,
சாஃப்டாக தானே பேசுவீங்க, பக்கத்தில் இருக்கிறச்சே ஹலோ ஹாய் அப்படி தானே பேசுவோம். அந்த டோன் தான் எனக்கு வேணும். ஐ வாண்டட் டு பி அ கான்வர்சேஷன், ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்டார். ஸோ அப்படி வந்தது தான் பிறை தேடும். வந்த நாள்லேருந்து இது வரைக்கும் ஸ்பாட்டிஃபைல டாப் 10ல் பிறை தேடும் இஸ் ஆல்வேஸ் பீன் தேர். ஸோ அஃப்கோர்ஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் மை முக்கியமான சாங்ஸ் இன் மை கெரியர் அண்ட் மை ஃபேவரட் சாங் ஆஸ் வெல். பிறை தேடும் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி யாரோ இவன் பாடல மறக்க முடியுமா? நிஜமாவே ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னைக்குனாலும் நாங்க ரெசனேட் பண்ணக்கூடிய ஒரு சாங்காக யாரோ இவன் நாங்க பாக்குறோம். உங்களுக்கு அது எவ்வளவு ஸ்பெஷல்? ஸோ பிறை தேடும் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் வெற்றிமாறன் சார் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம் உதயம் NH4. ஸோ ஹீ வாண்டட் மீ டு சிங் திஸ் சாங். ஸோ அப்படி அமைஞ்சது தான் யாரோ இவன். ஸோ தி வாண்டட் இந்த மாதிரி இந்த சாஃப்ட் ஆம்பர், அந்த ஹஸ்கி வாய்ஸ் இருக்கணும், ஒரு லாங் ஜேர்னி அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதுதான் யாரோ இவன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. இன்ஃபேக்ட் வந்து ஒரு டிட்பிட் என்னென்னா, எனக்காகவே பிறந்தான் இவன் எனக்காகவே, அதுதான் ஆக்சுவலி பல்லவியாக இருந்தது. அது வந்து தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் பல்லவி ரிட்டன் ஃபார் த சாங். அப்போ வெற்றி சார் சொன்னார் அது லாஸ்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுதினது தான் யாரோ இவன் அந்த பல்லவி. பட் ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கிளிக் படி அந்த லிரிக்ஸ் தான் இப்போ பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு. அந்த 2 லைன்ஸ் எங்களுக்காக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஜாலியாக கேட்போம். யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன். I would like to continue the same. நம்ம விண்மீன் பற்றி பேசியிருந்தோம். I think we should also talk about நம்மளுடைய ஃபேவரட் தளபதி அவர்களுடைய சாங் மறக்க முடியுமா? யார் இந்த சாலையோரம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்? யார் இந்த சாலையோரம் வந்து தளபதி அவர்களே வந்து கேட்டார். பிறை தேடும் பெரிய ஹிட் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துலேயே ஒரு பாட்டு கண்டிப்பாக சூப்பராக ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜிவி சார் கிட்ட சொல்லி யார் இந்த சாலையோரம் விஜய் சார் கேட்டாரா? அவர் கேட்டார். அண்ட் டைரக்டர் விஜய் சாரும் he is the director of the movie. ஸோ அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. விஜய் ஸ்கொயர். ஆமாம், 2 பேரும். alright, ஸோ அடுத்த பாடல் அடடா மழடா. எஸ். ஸோ யுவன் சாருக்கு நான் பாடின பாடலில் மோஸ்ட் பாப்புலர் சாங் வந்து அடடா மழடா. இதை நான் நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். இந்த ஃபுல் ஆல்பம் பையா ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னே தே ரியலைஸ் தேர் இஸ் நோ ஃபீமேல் வோக்கல் இந்த ஆல்பம் அட் ஆல். ஸோ ஒரு ஃபீமேல் கூட பாடலன்னு சொல்லிட்டு இப்போ நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி கூப்பிட்டு என்னை அந்த அடடா மழடா பல்லவி பாட வச்சாங்க. ஸோ அப்படி நடந்தது தான் அடடா மழடா. கிட்டத்தட்ட இந்த KSR ஈவெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி வந்திருக்கீங்களோ கரெக்ட் அதே வைப்பில் நடந்திருக்கு. மேம் அடடா மழடா பற்றி பேசுகிறோம். அதில் வந்து தமன்னா அவர்களும் கார்த்திக் அவர்களும் அந்த ஸ்டெப்பு அந்த மொமெண்ட் எல்லாமே எங்களுக்கு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருந்தது. உங்களுக்கு அந்த பாடல் 1 day முன்னாடி ரெக்கார்ட் பண்ணாலும் தேட்டர்ஸில் பார்த்தபோது என்ன ஃபீல் இருந்தது? ஆப்வியஸ்லி நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஏன்னா அந்த சான்ஸே இல்லைல்ல. அந்த மழை சீக்வன்ஸ் ஆகட்டும், இல்லை தமன்னா மேமோட ஸ்டெப்பாக இருக்கட்டும், அந்த படமே ஸோ இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஸோ இட் வில் ஆல்வேஸ் கீப் யூ த எட்ஜ் ஆஃப் யூர் சீட்டில் அந்த படம். ஸோ என்னாலையும் அது மறக்கவே முடியாது. ஒன் லாஸ்ட் சாங் இன் திஸ் லிஸ்ட், உயிரன் உயிரே உனது விழியில். நான் வந்து விஜய் சார், AL விஜய் சார் அவருக்கு வந்து ஈவன் பிஃபோர் டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, மூவிஸோட டைரக்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய ஜிங்கிள்ஸ் பாடியிருக்கேன். ஸோ விஜய் சாரோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு வந்து பயங்கர கான்செப்டுவலாக வந்து ஷூட் பண்ணியிருப்பார். இப்போ விழிகளில் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ரெயின், அந்த சமயத்தில் இட் வாஸ் சம்திங் தட் இஸ் நெவர் பீன் டன் பிஃபோர். அதே மாதிரி தாண்டவமில் இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரோன், ஹெலிகாப்டர் அந்த ஷார்ட்ஸ் தான் இருக்கும். கான்சென்ட்ரிக் ஆர்ட் ஆன் சாண்ட் அது வந்து ஃபில்ம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இந்த பாட்டுக்குன்னு மெனக்கெட்டு அதை பண்ணி பியூட்டிஃபுல். இன்ஃபேக்ட் நான் வந்து AL விஜய் சார் பாடின எல்லா பாட்டுமே ஹேஸ் பீன் பிக்சரைஸ்ட் பியூட்டிஃபுல்லி. இது என்ன மாயமாக இருக்கட்டும், இல்லைன்னா தாண்டவமாக இருக்கட்டும், இல்லைனா மദ്രാസ് பட்டினமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹீ டேக்ஸ் அட்மோஸ்ட் கேர். அவ்வளோ அழகாக அவர் வந்து ஹீல் டெலிவர் இட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தட் இஸ் ஹிஸ் மேஜிக். அண்ட் விஜய் சாரும் ஜிவி சாரோட காம்போ ஹேஸ் ஆல்வேஸ் ஒர்க் ரியலி ரியலி வெரி வெல். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஆஸ் வெல். சூப்பர். இத்தனை நேரம் நான் கேட்ட பாடல்கள் எல்லாமே என்னுடையது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஃபேவரட். உங்களுடைய டாட்டர் அன்வியினுடைய ஃபேவரட் சாங் ஆஃப் யோர்ஸ் அப்படின்னா அது எந்த பாடலாக இருக்கும்?
சின்ன வயசில் வந்து அவள் பிறந்த புதுசில் தான் அந்த கையிலே ஆகாசம்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதை பாடி தூங்க வைக்கலான்னு பார்ப்பேன். ஸோ எவ்ரி டைம் அந்த பாட்டு பாடும்போது அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஐயோ இதை பாடினா நம்மளை தூங்க வைக்க போகிறாங்களா, நம்ம தூங்கியே ஆகணுமான்னு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களோட ஃபேவரட் சாங் எதுன்னு அவங்கள நீங்கள் கேட்டதே இல்லையா? அவங்கள நான் கேட்டதில்லை எது ஃபேவரட் சாங்னு. ஆனால் எவ்ரி டைம் நான் இப்போ பாடினதெல்லாம் இல்லாமல் கூட நான் பிகினிங் ஸ்டேஜில் 20 years ago 15 years agoலாம் பாடின பாட்டு ரேடியோவில் காரில் போகிறச்சே வந்தால் இது நீ சின்ன வயசில் பாடின பாட்டா அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணுவாங்க அவங்க. நாங்கள் கேட்குறோம் மேடம், அடுத்த ஃபங்க்ஷனில் அன்வியை பார்த்தா கண்டிப்பாக சைந்தவி அவர்களுடைய ஃபேவரட் பாடல் என்ன, ஜீவி அவர்களுடைய ஃபேவரட் பாடல் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மியூசிக் டிரெக்டர்ஸும் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட நீங்களும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க போது இந்த காம்பினேஷனில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ அவங்க யாருங்கிறது நான் சொல்ல போகிறது கிடையாது, எல்இடியில் நமக்காக வரப்போகுது. ஸோ யார் அந்த முதல் மியூசிக் டிரெக்டர் என்பதை பார்த்துருவோம். எஸ், வாவ், ஏஆர் ரஹ்மான் சாருடைய ஃபேன்ஸ் இருக்கீங்களா? How many of you are fans of ஏஆர் ரஹ்மான் சார்? சத்தம் பத்தல. உங்களுடைய combination with ARR sir has always been fantastic. Tell us about him. சாருக்கு வந்து நான் சைல்டு கோரஸ்லேருந்து பாடிட்டு இருக்கேன். சைல்டு கோரஸ், அப்புறம் வந்து சீனியர்ஸ் கோரஸ், அப்புறம் ட்ராக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு பாடின ஃபஸ்ட்டு சாங் வந்து கேளாமல் கையிலே, அழகிய தமிழ் மகன் படத்தில் கேளாமல் கையிலே வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் ஐ ரெக்கார்டட் வித் சார் அண்ட் தட் காட் ரிலீஸ். சார் வந்து ஒரு மெஜிஷியன். நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சாங்னு நம்மளுக்கு தெரியாது. அவர் வந்து இது பாடுங்க இது பாடுங்க இது பாடுங்கன்னு சொல்லி சார் என்னெல்லாமோ கண்டினியூஸாக பாட வச்சுக்கிட்டே இருப்பார். ஃபைனலாக ரிலீஸ் ஆகும்போது அவுட்புட் பார்த்தா அதில் வந்து you can see that it is completely a different structure altogether. மேஜிக்கலாக இருக்கும். ஸோ அது ஐ திங்க் only he can do that. ஒரு மெஜிஷியன். ரைட். இத்தனை நபர்கள் இங்கே இருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் சார் as a composer எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கற்றுக்க வேண்டிய ஏதாவது ஒரு விஷயம் எங்களுக்காக சொல்ல முடியுமா? he is very humble. ரீச் பண்ணாத ஹைட்டே கிடையாது. he has reached great heights and he is continuing to break his own barriers. But the person that he is very உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல, the way he speaks and very God fearing and very humble. கண்டிப்பாக அது வந்து வாழ்க்கையில் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது அவர்கிட்டேருந்து கண்டிப்பாக கற்றுக்கணும். நிச்சயமா. ஓகே, அடுத்த கம்போசர் பார்த்தலாம். ஓகே, அடுத்து நமக்காக காத்திருக்கக்கூடிய அந்த கம்போசர், ஆஹா, எங்களுடைய ஹாரிஸ் மாம் சொல்லலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் சார், எவ்வளோ பாடல்கள், உங்களுடைய லக்கியஸ்ட் கம்போசர் அப்படின்னு நிறைய இடங்களில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. டெல் அஸ் அபவுட் ஹிம். சைந்தவின்னு ஒரு சிங்கர் இருக்கா அப்படின்னு உலகத்துக்கு அடையாளம் போட்டு காட்டிய மியூசிக் டைரக்டர் வந்து ஹாரிஸ் சார். ஹீ கேவ் மீ மை ஃபர்ஸ்ட் சாங் ரண்டக்கா ரண்டக்கா. ஸோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண கம்போசரே அவர் தான். ஸோ ஐ ஓ எவ்ரி திங் பிகாஸ் ஹீ மேட் மீ டேக் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அண்ட் தட் டூ அன்னியன் மாதிரி ஒரு படத்தில் ஒரு ஐ திங்க் ஃபார் எனி சிங்கர் இட்ஸ் ட்ரீம் கம் ட்ரூ இன்ட்ரோ அண்ட் லான்ச். ஸோ அந்த படத்தில் ஹாரிஸ் சார் எனக்கு வந்து என்னுடைய முதல் பாட்டு கொடுத்தாரு. இன்றைக்கி 20 years later I am singing in his live shows and every time I perform with him it's a totally different vibe altogether. So Haris sir is always special. ரைட், அது சொல்லிட்டீங்க. நாங்கள் தொடர்ந்து சைந்தவி அவர்கள்னாலே இப்போ சமீபமாக நிறைய லவ் பாடல்கள் மட்டும்தான் கேட்டுட்ருக்கோம். ரெண்டுக்கால உங்களுடைய கான்சர்ட்டில் மட்டும்தான் கேட்க முடியுது. லைட்டாக ஒரு 2 வரிகள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அப்படி எடுத்து விட்டீங்களா? என்னப்பா கேட்கணுமா இல்லையா? ரெடியாக இருக்கீங்களா? இப்போ எங்களுக்காக 2 lines. சரி, ரெண்டுக்காலாம் பாடணும்னா நீங்கள் கூட பாடினா தான் முடியும். யூ ஹாவ் டு கிளாப் அலாங் அண்ட் யூ ஹாவ் டு சிங் அலாங். ரெடியா? அண்டங்கக்கா கொண்டக்காரி அச்சு வெள்ள தொண்டக்காரி ஐயாரெட்டு பல்லுக்காரி ஐரமீன கண்ணுக்காரி புவாலூர் போட போட்ட சைவ காட்டு வேட்டக்காரி காதல் பச்சொந்தி ராவில் பூச்சாண்டி பச்சை தண்டிய ஒத்த பார்வையில் பத்த வச்சாண்டி ஏ தாண்டி குடி தாண்டி ஒந்தாவணி தொட்டேண்டி முத்தத்தாலே வேர்வையெல்லாம் சுத்தம் செய்யேண்டி அண்டங்கக்கா கொண்டக்காரி. சத்தம் பத்தல. 1 2 3 4 அண்டங்கக்கா கொண்டக்காரி.
அச்சு வெள்ள தொண்டக்காரி ஐயாரெட்டு பல்லுக்காரி ஐராவீன கண்ணுக்காரி புவால் ஒரு போடு போட்டம் சைவா காட்டு வேட்டக்காரி. நீங்க வந்து நிஜமாவே இந்த பசங்களுக்கு நீங்க வந்து ஒரு ஹார்ட் கொடுத்தே ஆகணும் மேடம். ரிதமோட அப்படி பாடுறாங்க, அப்படி ஸ்ருதி எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு ரெண்டுக்கா கூட விடாம பாடிருக்காங்க இந்த பாய்ஸ். தேங்க்யூ பாய்ஸ். ஒன் ஃபைனல் இமேஜ் ஃபார் யூ மேம். ஸோ யார் வராங்க அப்படின்னு பார்த்துடலாம். மை மோஸ்ட் ஃபேவரட் ட்ராக்ஸ். ஒன்று வந்து கையிலே ஆகாசம் if I'm right, and அதே மாதிரி இந்த பாடல் பிறை தேடும். எஸ், பிறை தேடும். இந்த ரெண்டு சாங் வந்து எங்களுக்குள்ள ஒரு மேஜிக்கை பண்ணிருக்கு. இது எவ்வளோ ஸ்பெஷல்? பயங்கர ஸ்பெஷல். ஒரு சிங்கருக்கு ஒவ்வொரு டைம்லேயும் கெரியரில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும். அந்த மாதிரி முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குற பாடல்கள் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கக்கூடிய பாடல்களில் மிக முக்கியமான பாடல்களில் சில பாடல்கள் வந்து பிறை தேடும் அண்ட் சுரரை போற்று. பிறை தேடும் வந்து ஹிட்டான்னு நான் சொன்னேன் இல்லையா, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஸ்பாட்டிஃபைல டாப் 10ல் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அது வாட் மோர் கேன் அ சிங்கர் ஆஸ்க் ஃபார் இல்லையா? ஸோ பிறை தேடும் இஸ் தேட் ஸ்பெஷல். அண்ட் கையிலே ஆகாசம் இஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் நான் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அன்வி வாஸ் தேர் இன்சைட். ஐ வாஸ் ஃபுல் டேர்ம் ப்ரெக்னென்ட். என்னால் நின்று கூட பாட முடியல, உட்காந்துட்டே ரெக்கார்ட் பண்ண அந்த பாட்டை. ஸோ அவள் பிறந்தோடனே ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு பாட்டு வந்து கையிலே ஆகாசம். ஸோ அண்ட் இட் டாக்ஸ் அபவுட் ட்ரீம்ஸ் கம்மிங் ட்ரூ, அச்சீவிங் த இம்பாசிபிள். ஸோ எல்லார் வாழ்க்கையிலும் ஹோப் கொடுக்குற ஒரு பாட்டு வந்து கையிலே ஆகாசம். என்னோட எல்லா கான்சர்ட்ஸ்லேயும் ஐ ஸ்டார்ட் மை கான்சர்ட் வித் கையிலே ஆகாசம். ஏன்னா ஐ பிலீவ் இன் இட், ட்ரீம்ஸ் டூ கம் ட்ரூ. அதனால் கையிலே ஆகாசம், கையில் தான் உலகம். ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு ஒரு ஹோப் கொடுக்கும் அப்படின்னு. நாங்கள் எல்லாருமே when we feel ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக அப்போ இந்த பாடல் தான் கேட்போம். அப்படி உங்களுடைய லைஃப்பில் லோவஸ்ட் மொமெண்ட்டில் நீங்கள் கேட்கக்கூடிய பாடல்னா இட் கேன் பி yours or it can be someone else song also. நான் வந்து ஐ டோன்ட் லிசன் டு சேட் சாங்ஸ் when I'm at my lowest. You need to cheer yourself up இல்லை. ஸோ எனக்கு வந்து குட் மியூசிக், அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்லோவாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். மியூசிக் தட் எக்ஸைட்ஸ் மீ, அது வந்து ஒரு பிளேலிஸ்ட், அது போய்கிட்டே இருக்கும். அதில் வந்து ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்குது. அது ஜஸ்ட் தட்டி விட்டானா மை மூட் சேஞ்சஸ் இன்ஸ்டன்ட்லி. ரைட். ஸோ இன்னைக்கு வந்து சைந்தவி அவர்கள் 21 இயர்ஸ் எப்படிலாம் சொல்லி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபார் ஓவர் தி இயர்ஸ் எவ்வளோ கம்போசர்ஸ் பார்த்தாலும் யூ பீன் வெரி அடாப்டிவ் அண்ட் தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஜென்ரேஷன்லேயும் நிறைய ஃபென்டாஸ்டிக்கான கம்போசர்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஃப்ரெஷ் டேலண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ எக்ஸைட் பண்ணும் அண்ட் அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயமாக என்ன இருக்குது? There is a lot to learn from everyone. அது வந்து சீனியர்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்த நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டா தான் அடுத்த லெவலில் போக முடியும். யூ ஹாவ் டு கீப் லேர்னிங். லேர்னிங் ஷுட் நெவர் ஸ்டாப். ஸோ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்போசர்ஸ் ஆர் டூயிங் அன் அமேசிங் ஜாப். தே நோ வாட் ஒர்க்ஸ் வித் ஆடியன்ஸ், எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அண்ட் தே ஆர் பெல்ட்டிங் அவுட் ஹிட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கூடோஸ், பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. இந்த சஸ்டெயின் ஆகிறது ஒரு கஷ்டமான விஷயம். நம்மளோட சீனியர்ஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே இவ்வளோ தூரம் சஸ்டெயின் ஆயிருக்காங்க. பட் இன்னைக்கு டு பி ரெலவென்ட் டுடே இஸ் அ பிக் சேலஞ்ச். ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த நியூ கம்போசர்ஸ் ஹூ ஆர் பீயிங் ரெலவென்ட் அண்ட் ஸ்டேயிங் ஹியர் அண்ட் மேக்கிங் கிரேட் ஹிட்ஸ். ராதா ரகசிய மதுரை மடியினில் ராதா ரகசிய மதுரை மடியினில் ராதா ரகசிய காதல் கண்ணனில் ராதா ரகசிய. இந்த மொமெண்ட் உங்களுக்காக நாங்கள் கிரியேட் பண்ண ஒரு சின்ன ஸ்பெஷலான ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய குரேஷி அண்ட் புகழ் அவர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெரி வார்ம் வெல்கம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் பீயிங் ஹியர். இதுக்கப்புறம் நான் பேச போகிறது கிடையாது, நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ கைஸ். அதான் அவங்களும் சொல்கிறாங்க, நீ கொஞ்ச நேரம் பேசாத அப்படின்னு அவங்க வந்து ஆசையாக சொல்கிறாங்க. பரவாயில்ல, கல்யாணி இவ்வளோ தூரம் வந்து எஃபெக்ட் எடுத்து இவ்வளோ சூப்பராக பண்ணி இவ்வளோ பெரிய எஃபர்ட் இதெல்லாம் பார்த்து இருந்தால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுல்ல. எஃபோர்ட்டு உண்மையிலேயே கல்யாணிக்கு ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் காலேஜ் பேரை மட்டும் பின்னாடி திரும்பி பார்க்காம சொல்லுங்களேன். உண்மையிலே இந்த காலேஜ் படிக்கிறதுக்கு அதெல்லாம் கேட்கல, பேரு புரியுதா? ஒரு காலேஜை மேடையில் ஏறி ஒருத்தர் சொல்லக்கூடாது.
கீழ இருந்து இத்தனை பேர் காலேஜ் சொல்றாங்கன்னா அப்ப இந்த காலேஜுக்கு எவ்வளவு ஒரு பவர் இருக்கு யோசிச்சு பாருங்க. எப்படியோ சமாளிச்சிட்டேன். ஏன்னா கேஎஸ்ஆர் காலேஜுக்கு அப்படியே ஒரு வலிமை இருக்கு. எங்க கேட்டா நீ சொன்னியா? கீழே. ஏன்னா நான் எவ்வளோ காலேஜுக்கு நான் போயிருக்கேன். 17 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு காலேஜுக்கு வரேன்னா யோசிச்சு பாருங்க. ஓ என்ன 17 மணி நேரம் பொய்யா இருக்கு? எது போய் அவர் சொல்ற நேத்தி மலேசியால இருந்து மலேசியா மலாக்கால இருந்து கிளம்பி இந்தியா காலின்னு போட்டேன். அதுக்குள்ள ஒருத்தன் கால் பண்ணான், அண்ணா எங்க இருந்தான்னு தெரியல, அண்ணா சீக்கிரம் வாங்கண்ணா அப்படின்னா. எத்தனை மணிக்கு பாண்ணா? 2:45 ஃப்ளைட்ண்ணா. 2:45 உடனே அதிரடியா மிஸ்டர் தலீஃப். தம்பி தலீஃபா? தலீஃபை தான் தேடிட்டு இருக்கேன். தலீஃபுக்கு இருக்குது பார், வாங்க சொன்னீங்க. அதே போல் சரியான வரவேற்பு. இந்த மாதிரி வரவேற்பு இன்னும் 4 நாளைக்கு கையில் தாய்லாந்து தேய்க்கணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவ்வளோ ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு பீப்புளை பார்க்குறது வந்து ரொம்ப பீப்புள் தானே. ஆமாம் கரெக்டு தான். இவ்வளோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா போவோம் சரி வர கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்கன்னே அப்படி கண்ணுக்கு தெரியல. அந்த அளவு வந்து அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. கண்ணுக்கு தெரியலன்னா டாக்டர்கிட்ட போயிடுவாங்க. எதுக்கு ஷோக்கு வந்தீங்க? சும்மா மாமா இறங்க வா, நீயே பாத்துக்கறியா? இறங்கிட்டுனா ஸ்டேஜ்ல ஏறறப்பா. என்ன அவளை கலக்க சொன்னா என்ன கலக்கிட்டு இருக்க? என்ன சொல்றேன், தேவையில்லாத பேச்சு. ஸ்பீக் இன் இங்கிலீஷ். we are big fan of that. ஏன் இங்கிலீஷ் எல்லாருக்குமே தெரியும். சூப்பரான ஆளு. ஏன்னா மெசேஜ் மீன் அனுப்புறதுக்கே மசாஜ் மீன் அனுப்பி அடி வாங்குவான். இல்ல எனக்கு என்ன அந்த மாதிரி இங்கிலீஷ் வேணான்றாங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ளூயண்டா அடிச்சு போய்டும் தாங்க. சில பேருக்கு தெரியும். சீரியஸா அவர் இங்கிலீஷ் வந்து ஒரு மாதிரியான ஆளு. ஏன்னா இப்போ வந்து டாய்லெட்னு எழுதுனால அதை டூலெட்னு நினைச்சிட்டு போய் வாடகைலாம் எவ்வளோன்னு கேட்பாரு. அதனால அவரோட இங்கிலீஷை மட்டும் நீங்க கேட்காதீங்க. தமிழ்ல எவ்வளவு வேணாலும் பண்ணுவார். எது வேணா இல்ல. இங்கிலீஷ் என்கிட்ட வந்து மராத்தில இருந்து எல்லா வயசு நான் 16 லாங்குவேஜ் பேசுவேன். மராத்தில 16 லாங்குவேஜா? மராத்தி 2 வார்த்தை எடுத்து விடுங்க மராத்தில. அங்க பார் அவன், நீங்க வந்தா சீரியஸா பேசுங்க, காமெடி வேணான்றான். நான் சீரியஸா பேசினா காமெடியா இருக்கும். அதனால தான் காமெடியே பண்றது இல்லை இப்பெல்லாம். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றான் பாரு. இவன் எங்க உட்காந்துருக்கான்? டிஜே தானே. ஏன் தெரியுதா? எப்ப பாரு லைட்டை நம்ம மூஞ்சில அடிச்சிருவோம், எங்க தெரியக்கூடாது அப்படின்ட்டு. 3 நாள் ஃபங்க்ஷன் மாப்ள. இன்னைக்கு முதல் நாள் நம்ம தான் ஆரம்பிச்சு வைக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இது சொல்லலாம். இதை முத நாளே புகழோட ஆரம்பிச்சிருக்கீங்க பாருங்க கேஎஸ்ஆர். நைட் மோடா? நைட் மோடுனா ஒரு ஃபோன் வீடியோ எடுக்கும்போது நைட் மோடு போட்டீங்கன்னா கொஞ்சம் பளிச்சந்திரே. அந்த மாதிரி தவறான எண்ணங்களுக்கு வர வேணாம். நம்ம போலாம். நம்ம அடுத்த மேட்டருக்கு போலாம்ன்றேன். அடுத்த மேட்டருக்கு போலாம்ன்ற மட்டும் நல்லா இருக்கா? நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நம்ம ஒரு கல்லூரி மாணவர்கள் முன்னாடி இருக்கோம். அந்த டிக்னிட்டியோட பேசி பழகுங்க. உண்மையிலே கல்லூரின்றது இதை நான் நிறைய சொல்லலாம். ஏன்னா நான் சின்ன வயசுல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். யாருமே சிரிக்காதீங்க. இல்லை 10th வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து என்னை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி ஆகிருக்காங்க. எல்லாமே ஸ்கூலுக்கு வரலைனா எல்லாத்துலேயுமே 35 மார்க். 35 மார்க்கா? அது வந்து அப்பாடா பாஸ் ஆயிட்டாங்க. பேசிக் பாஸ் மார்க்கே 35 தானங்க 10th. புரியல பிரதர்? 35 தானே அந்த காமன் பாஸ். அந்த இது தங்கம், நீங்க 500 எடுத்தாலும் பாஸ் தான், 35 எடுத்தாலும் பாஸ் தான். நான் பாஸ். எங்க வீட்டில் எல்லாமே ஹாப்பி. என்ன பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு. என்னப்பா இருறா பேசிட்டு இருக்கேன். 7வது பாஸ். அடே வண்டூருட்டான் தரையா, நான் எஸ்எஸ்எல்சிடா. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில். இவ ஏதோ சும்மா கெத்தா சொல்றாரு. அதுக்காக நீங்க வந்து பார்டர் மார்க்லாம் எடுக்காதீங்க. ஏன்னா வேலைக்கெல்லாம் போகும்போது நல்ல மார்க் இருந்தா தான் வேலை சீக்கிரம் கிடைக்கும். இவரை மாதிரி 35லாம் எடுத்துட்டு போனீங்கன்னா வெறுங்க தான் நக்கணும். சரி புகழ், சைந்தவி மேம் வந்தாங்க. கரெக்டா ஒரு பாட்டு பாடாங்க. நீங்க ஒரு பாட்டு பாட்டீங்கன்னா கிளம்பிடலாம். என்ன பாடல் வேணும்? கட்டாம்பூச்சி கரப்பாம்பூச்சி கரகரவா? பட்டாம்பூச்சிக்கும் கரப்பாம்பூச்சிக்கும் கல்யாணம் நான் நடத்தி வைக்கணும். அதுக்கு என்னடா இது பட்டாம்பூச்சி? என்ன பாட்டு அது? யார் பாடினது? புஷ்அப்பா. போன் என்ன அல்லோ அல்லோ டேப் நான் செல்ல நம்மள மொக்க பண்ணா நீங்க சொல்லிட்டீங்க, மறு பேச்சே கிடையாது. புகழ் அவர்கள் ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக மாறி இருக்காரு. ஆப்பிள், பொமோகிரனேட் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுறாரு. சோ புஷ் அப்ஸ் மட்டும் ஃபிட்னஸ் இன்ஸ்பிரேஷன் நாங்க உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிறோம். இப்போ இன்னைக்கு நான் வந்து பண்ணது வந்து வெயிட் லிஃப்ட். ஒண்ணா இவங்களை தூக்கலாமா? அவங்க வைஃப் கொஞ்சம் கனெக்ட் ஆறாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் புரியல. யாரு உங்க வைஃப்?
பேபியோட கரண்ட் ஆறாங்க ரித்து அவர்களோட. அவன் ஒய்ஃப் முன்னாடி தான் பிள்ளைகளை இன்னும் ஜாலியா தூக்குவேன். நீ வேற கிட்ட வா. கொஞ்சம் கூப்பிட்டாங்க. ப்ரோ அந்த புஷ் அப் சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துருங்க. ஆமா. புஷ் அப் பண்ணவா இல்ல புஷ்பா பண்ணவா? நீங்க புஷ்பா சரி புஷ்பா கூட பண்ணுங்க. புஷ்பா பண்ணாதீங்க. புஷ் அப் பண்ண எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? ஒரு வாரமா அததான் கேட்டு வந்தா எப்போ வரீங்க வீட்டுக்குன்ட்டு. வந்த உடனே என்னதுப்பா புஷ் அப் பண்ணுங்க. இருடா ஒரு நிமிஷம். பட்டாம்பூச்சிக்கும் கருப்பாம்பூச்சிக்கும் கல்யாணம் பண்ண சொல்றானுங்கடா. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா? மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பாட்டு பாது? அது பட்டாம்பூச்சிடா அந்த பாட்டு. நீங்க தான் பாடினதா? அது அப்படியே இருக்க வாய்ஸ். பட்டாம்பூச்சிடா கரெக்டா இருக்கு. இதேதான். அதெல்லாம் வேணாம். அதுக்கப்புறம் பாடுங்க கேட்க நல்லா இருக்கு. அவ்வளவுதான். அந்த பட்டாம்பூச்சி தான் தெரியும் எனக்கு. நான் போய் அதுக்கெல்லாம் கருப்பாம்பூச்சில முதல்வரெல்லாம் பண்ணி வைக்க முடியாது. சரி சரி. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நீங்க என்ன ஒரு நல்ல அழகான பாடல் கூட எல்லா பாடலும் பாடக்கூடிய ஆள் தான் நாங்க 2 பேரும். பட்டாம்பூச்சிக்கும் கருப்பாம்பூச்சிக்கும் கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு கெஸ்டா வந்தாரு சந்தானம். கல்யாணத்துக்கு கெஸ்டா வந்த சந்தானமா? இது அண்ணனுக்கு தெரியுமாடா? தெரியாது. தெரிஞ்சா எப்படி வருவாரு? சரி புகழ் அப்படி தப்பிக்க முடியாது. நீங்க வந்து புஷ் அப் பண்ணணும்னு நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். அந்த மைக்க கொஞ்சம் இப்படிக்கா கொடுத்துட்டு ஒரு 2 புஷ் அப் பண்ணுங்க. ப்ரோ பண்ணி விடுங்க ப்ரோ. Flashback, thought you got mad, then he didn't crack that. In and out of dolo when the new mass to the boys were on him and he crashed that. Till they came back, man. ஐயா சேஃபா இருக்கீங்களா? நாங்க ஆம்புலன்ஸும் வச்சிருக்கோம். இல்ல இது எதுக்காக பண்ணோம்னா கல்லூரி மாணவர்கள் வந்து உங்களுடைய உடலை நீங்க ஆரோக்கியமா பாத்துக்கணும். அதனால உடற்பயிற்சியை ரொம்ப அவசியம்ங்கறத எடுத்துக்காட்டா பண்றதுக்காக பண்ணாரு. புரிஞ்சிச்சு. அடுத்து இப்போ வந்து என்ன உடல் பயிற்சி எவ்வளோ முக்கியமோ யோகாசனம் முக்கியம். இப்போ குரேஷி ½ அன் அவர் தலைகீழ நிற்பார். யோகாசனத்துல யார் தலைகீழ நிக்கிறாங்க? வாப்பா சும்மா எதையாவது கமிட் பண்ணாம. புரியுதா? சரி ஓகே. புரியுதா? மிமிக்ரியா தம்பி? டேய் இங்க வா. வெயிட் பண்ணுங்க. குரேஷி ஃபேன்ஸ் கிளப் அசெம்பிள்ங்கற மாதிரி மிமிக்ரி கேக்குறாங்க. ஒரு 2 வாய்ஸ் பண்ணி தரேன். ஓகே. என்ன வாய்ஸ் வேணும்னு சொல்லுங்க. சிம்பு அவர்களா? ரொம்ப ஹாப்பியா இருக்கடா உங்களெல்லாம் வந்து காலேஜில் சந்திச்சது. என்ன வாய்ஸ் பேசுனா நார்மல் வாய்ஸே பேசுறான். ஏப்பா நார்மல் வாய்ஸ் என்னடி வாய்ஸ் இது? ராமர் வாய்ஸா? ராமர் வாய்ஸா? உன் காதுல கல்லலி போட. அவன் ராமர் வாய்ஸ் கேட்டிருக்கா நார்மல் வாய்ஸ்ன்ற. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? இதுதான் ராம். என்னடி வாய்ஸ் இது? என் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பான ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. தம்பி கீழே இறங்குப்பா. யோ பைத்தியம், அவர் தான் கேமரா எடுக்கிறாரு. தம்பி கீழே இறங்குப்பா. தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். நீ இறங்குனாதான் முத்தம் கொடுப்பேன். குரேஷி அவர்களே அவ்வளவுதான். ஒரு லாஸ்ட் ரிக்வெஸ்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஏகே அவர்கள் தளபதி சொல்லிட்டீங்க, அப்ப கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக நான் இந்த ஃபங்க்ஷனுக்குமே போய் இந்த மாதிரி மைக்கெலாம் எடுத்து பேச மாட்டேன். த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய கேஎஸ்ஆர் காலேஜில் ஒரு காலேஜ் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. வராமல் இருந்தால் நல்லா இருக்குமா? தம்பி மயில் வாகனம் வந்திருக்கிறவங்க எல்லாரும் நல்ல வயிறார சாப்பிட்டு தான் போகணும். என்ன நான் சொல்றது? அது ஓகே. இவ்வளவு சொன்ன எனக்கு அது சொல்ல தெரியாது. அதுக்கு மட்டும் ஒரு ஆளா சார்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? அண்ட் உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, லைஃப்ல ஹாப்பியா இருங்க. நன்றி, வணக்கம். எனக்கு சில ரிக்வெஸ்ட் இருக்கு. சில பேருடைய வாய்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வேணும் நோட்ஸ் எடுத்துட்டுலாம் வந்திருக்கேன் நானு. அப்படி வந்து புகழ் அவர்களுக்கு ஷெரினே யானா பேபி இது எவ்வளோ கராவுடு. ஓ மை காட், என்னைக்கு மட்டும் இந்த கராவுடில் இருந்து நம்ம போயிட்டா
கேசர் காலேஜ் சூப்பரா இருக்கடா ஏமாடியோ. ஏமாடியோ அப்படிதான் இருந்தது. குரேஷ் அவர்களே, சிருஷ்டியா வேற ஏதாவது கேளுமா? என்ன பண்றீங்க? அக்கா வந்து தலையில ஆடுறீங்களா? அக்கா வந்திருக்கேன்டா. என்னடா இது? சிவாங்கிங்க, சிவாங்கி எப்படி விட முடியும்? எவ்வளவு நாள் ஆச்சு நாங்க கேட்டு. ஆனா அண்ணே 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 கேஎஸ்ஆர் காலேஜ்ல ஒரே ஆம்பளை பசங்களோட எல்லாம் அழகழகா இருக்காங்கனே. அண்ணே அண்ணே அந்த பையனை பாருங்க, அப்படியே அஜித் சார் மாதிரியே இருக்கானே. அந்த மாதிரி அந்த பொண்ணு அழுதுட்டு வந்துரும். வேற ரொம்ப கஷ்டப்பட வேணாம். கொடுத்த பேமெண்ட்டுக்கு 2 பேரும் பண்ணா போதும். ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க, 2 டான்ஸ் போடுங்க. தெய்வீகமா ஒரு பாட்டு பாடுறப்பா. தம்பி நீ பாடுறியா சேர்ந்து? கோலவிலியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாயம்மா, முத்துமாரியம்மா, ருத்ரகாளியம்மா, எங்கள் பொன்னியம்மா, எங்கள் செல்லியம்மா, குங்கும கோதையே, அன்னைய சோதை, செந்தூர தெய்வானை, சிம்பார திருப்பாச், அன்னியம்மா, அட செல்லியம்மா, அனல் கொல்லியம்மா, அடி அம்காலம்மா, அடி ஓம்காலம்மா, அடி வைகாசம்மா, அட பரமேசம்மா, அட சகசாலம்மா. இந்த டிஜே நம்மள எதுவுமே பண்ண விட மாட்டான்டா. நம்ம ஒண்ணு பண்ணோம்னா நேக்காத பாட்டை போட்டு விட்டுறேன். ஏழு மைய மாலை எங்க ஊரு சாமி மாலை 8 தச நடுங்க. தெய்வீகமா எங்க பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கலாம், தெய்வீகமா முடிச்சிருக்கோம். அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்குமே கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த கடைசி பாட்டு. தம்பி நீ ஏதாவது பாடுறதுன்னா பாடிவிட்டு வந்திருப்பான். என்ன பாட்டு வேணும்? ரொம்ப நேரமா இத கேட்டே ஓட்டிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க. ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிசாவா? அப்ப போய் உங்க அம்மா பாட்ட கேளு. ஆசைப்பட்ட பொண்ணு பேரு மோனிஷா, காதலிச்ச சீரிசா, விட்டுட்டாலே கேர்லஸா. ராஜகாளி அம்மா அந்த பாட்டு. அந்த பாட்டோட ஒரு ரீமிக்ஸ் தான். அப்படியா? சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள். இதுப்பா அதுக்கு மேலே தெரியாதரா. ஒரு நல்ல பாடல்லாம் ஓகே, திடீர்னு நீங்க ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு பொண்டாட்டி தேடியாச்சு, வீட்டுக்கு போனோம் விட்டுடு. தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு. இதுக்கு மேல உங்களை ட்ரபிள் பண்ண போறது இல்ல. நன்றி. ஓகே கைஸ், எல்லாரும் நிறைய பேர் வந்து போட்டோஸ் எடுக்கணும், வீடியோஸ் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. புகழ் குரேஷி அவர்கள் அங்க வர போறாங்க. ஒரு வாட்டி அந்த வீடியோ எடுத்துறோம். அதோட 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 we gonna say bye to புகழ் and குரேஷி. Love you. கொஞ்ச நேரம் கொஞ்ச பேச கூடாதா. போதும்பா. எவரும் சொல்லாமலே எவரும் சொல்லாம வந்துரு, செருப்பால அடிப்பானு. ஓகே, சோ மீண்டும் கேஎஸ்ஆர், can we make some noise for புகழ் and குரேஷி அவர்கள்? Let's say bye. வயசுக்குள்ள நைசா நோலஞ்சவன, நினைப்புக்குள்ள மயிலாவே உடம்புக்குள்ள கிட்டிருந்து சுடுவீல போ வந்து நிலனா சாஞ்சவன, சாமத்தில கனவா வைப்பவன, பார்வையில தீய வைப்பவன, எரிஞ்ச பொண்ண காட்டில அந்த வான போ துள்ளி ஆட்டம் போட்டவன, அதனா செஞ்சு போகும் பேரே அடியே எங்களை கொண்டு ஐயே எங்களை கொண்டு பாரு. கனகாணி நடந்தாலே ஐயோ ஜோரு, நீ சிரிச்சாத்தான் ஊருக்கே
கூட்டாஞ்சோறு பலிருன்னு இருப்பவள சுளிரின்னு சுருங்குது மனசு ஆசையத்தான் வளர்ப்பவள சுருங்குன மனசு எலசு கண்ணாட பார்த்தா ஊத்திடும் ரோசா உன்னாட தாண்டி பறக்கிறேன் நானும் லேசா நினப்புக்குள்ள போய் அந்த நிலராசா Srinisha, how does it feel to be here at KSRC? எப்படி இருக்கு இந்த எனர்ஜி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. நான் இந்த மாதிரிலாம் ரேம்ப்லலாம் கீழே இறங்கி போய் எல்லாரோட லவ்லாம் வந்து ஒரு வாட்டி கூட ஃபீல் பண்ணது கிடையாது இவ்வளோ கிட்ட. பட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே இவ்வளோ கிட்ட ஃபீல் பண்ணுறது அண்ட் சான்ஸே இல்லை. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தி லவ். தேங்க்யூ ஸோ மச். Thank you, Srinisha, and it is truly our pleasure. In fact, வந்து உங்களுடைய சாங்ஸ் வந்து வர்ச்சுவலாக மட்டுமே கேட்டிருந்தா நிறைய பேருக்கான ஒரு மொமெண்ட்டாக இது இருக்கும் நான் நம்புகிறேன். we're going to sing a lot of songs. But then நம்ம காலேஜ் கல்ச்சுரல்ஸில் இருக்கோம் இல்லையா, இந்த காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மெமரி ஏதாவது உங்களுக்கு இருக்கா? காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மெமரி நான் படிக்கும் போது கேட்குறீங்களா? நான் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜூனியர் சீசனில் வந்து ரொம்ப அந்த சைல்டு கேட்டகரியிலே இருப்போம்ல. ஸோ காலேஜ் வந்துட்டு ஒரு சீனியராக பெர்ஃபார்ம் பண்ணும் போது தட்ஸ் அ ஹோல் டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அண்ட் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் டக்குனு ஞாபகத்துக்கு வரலன்றீங்களா? ஸோ தொடர்ந்து வந்து நிறைய ஹிட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. அதில் முக்கியமாக உங்களுடைய கொலாபரேஷன் வித் ஹிப்ஹாப் தமிழா சார் இஸ் லைக் அன்மேட்சபிள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த சாங்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வில் டு ஒன் திங், நம்ம அந்த ரேம்ப்க்கு போயிட்டு அவங்களுடைய ரிக்வெஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பாக ஷூர். உங்களுக்கு என்ன சாங் பாடணும் கேட்கணும்னு ஆசையாக இருக்கா, யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க் அஸ். பட் அதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் நான் வச்சுருக்கேன் மைண்ட். அப்படியா? சூப்பர். எஸ். ஸோ உங்களுக்கான ரெக்வெஸ்ட்டோ கண்டிப்பாக நான் பாடுவேன். அது இல்லாமல் ஒரு சில சாங்ஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சாங்ஸோ பாட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐம் கோனா ஸ்டார்ட் வித் பியூட்டிஃபுல் மெலடி மெட்லியா. ஸோ இது வந்து அனிருத் சரோட ஃபேன்ஸ்க்காக எஸ்பெஷலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெடிகேட் திஸ் சாங், தீஸ் 2 songs. ஸோ எல்லாருக்குமே இந்த பாட்டு தெரியும். என் கூட சேர்ந்து பாடுறீங்களா? ஐ யூ ஆல் ரெடி? ஏதாச்சும் சாங் ரெக்வெஸ்ட் இருக்கா? அச்சச்சோ கண்டிப்பாக இருக்கு. எந்தாராவா? அனல் மேலே அடிப்பெண்ணே. ஓகே. கருங்குயில கச்சேரிக்கு வரியா 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 பொட்டு வச்சு பூ வச்சு பொண்ணு ஒண்ணு போனா இளவட்டம் எல்லாம் கெட்டு மனம் சுத்தி வரும் தானா. இளசுகளை தடுத்தா அது கேட்காது, பழசுகளை திரும்பி அது பார்க்காது. சேட்டைகள்லாம் செய்யறது சின்ன சின்ன பருவம், ஆஸ்திகள்லாம் உங்களுக்கு கல்விகனோ செல்வம். மனசில் இடம் புடிச்சா எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஊரு சனம் மூக்குல விரல வைக்கும். எதுனாலும் ஓகே. நான் ஆட மாட்டேன்டா, நீங்க ஆடுறதுக்காக தான் நான் பாட போறேன் இன்னைக்கு. ஓகேயா? ஓகே. கேர்ள்ஸ் கிட்ட இருந்து ஏதாச்சும் சாங். எந்தாராவா? எந்தாரா ஃபேன்ஸ் இங்க இருக்கீங்களோ? சரி, நீங்க கேட்டு நான் பாடலன்னா அது நல்லா இருக்காது. ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ் உங்களுக்காக பாடுறேன். என் தாரா நீ என் தாரா, என் மானம் போத்ததே தாரா. நான் பாடி நீங்கள் எல்லாருமே நிறைய லவ் கொடுத்த சாங்ஸை ஒரு மெட்லியாக பாட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சாங் எத்தனை பேருக்கு தெரியும்? நான் பாடுறேன், கண்டுபிடிங்க. இது நானும் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச இன்னொரு கம்போசரும் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு. சொல்லாத காதல் எல்லாம் கல்லறையில சேரும், நீ விட்டு போற தூரம் எல்லாத்தையும் உன்னாலே உள்ளுக்குள்ள கண்ணீரோட போராட்டம். ஆராத நினைப்பு என்ன கொள்ளட்டும், உன் விழிகளில் தானோ.
அடிப்பெண்ணே சாங் ரெக்வெஸ்ட் பண்ணீங்களே, ஸோ அவரோட ஸ்டெஃபன் சக்கரையோட சேர்ந்து அடிப்பெண்ணைக்கு அப்புறம் பாடின ஒரு பாட்டு, அந்த சாங்குக்கும் நிறைய லவ் கொடுத்துருந்தீங்க. எவ்வளோ திரைப்பட பாடல்கள் பாடினாலும், மூவி சாங்ஸ் வந்து வேற ஒருத்தவங்க பாடின பாட்டு வந்து நம்ம ஸ்டேஜில் பாடினாலும் கைத்தட்டு எவ்வளோ கிடைச்சாலும், நம்ம பாடின பாட்டு நம்ம பாடி அதுக்கு கைத்தட்டு ஒரு 2 பேர் தட்டும் போது கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ பேர் நான் பாடின எல்லா சாங்குமே என் கூட சேர்ந்து பாடினீங்க. இதோட ஒரு பெரிய கிஃப்ட் எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. தேங்க்யூ அந்த மெயின் பிக்சருக்காக தான் வெயிட் பண்றாங்க. தட் அங்க என்ன குசு குசுன்னு பேசுறீங்க? அவளா லிரிக் தெரிஞ்ச வரைக்கும் சும்மா பாடுறேன். காலம் போகுதே, கடிகாரம் ஓடுதே, உன்னை மாத்திக்கோ நேரம் எப்போ வாதம் பண்ணுனா பிடிவாதம் பண்ணுற இருந்தாத நான் தான் தப்போ படபடக்கோ கண்ணால என மிரட்டி கொஞ்சம் மாத்திட்ட ஏன் சுகமே ஏன் முகமே எங்கேயோ துணிஞ்சவளே. வேற ஏதாச்சும் சாங் ரெக்வெஸ்ட் இருக்கா? கேர்ள்ஸ் சைடுல ரொம்ப நேரமா அமைதியா இருக்கீங்க. ஆமா, என்னது? அது கண்டிப்பா அது கடைசி. ஓகே, ஏய் கண்டிப்பா அந்த பாட்டு பாடாம நான் போக மாட்டேன். அதுக்கு முன்னாடி ஃபியூ சாங்ஸ் வேற ஏதாச்சும் சாங் ரெக்வெஸ்ட். என்ன பாட்டு? அச்சச்சோ கடைசிடா. we are doing that hook step together. Okay, any other song? முன்பே வா. Okay, முன்பே வா. நிலவிடம் வாடகை வாங்கி வீட்டினில் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? உனேவா உயிரேவா நானா கேட்டேன் என்னை நானே. பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்ல இருந்து சொல்றேன், சான்ஸே கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. என்னது? வெயிட் பண்ணுங்க. என்னது? லூசு பெண்ணேவா? அதான் நம்ம வைப் பண்ணோம். அது வேற சாங். ஆருயிரேவா? How many of you want ஆருயிரே? Okay, how many of you want unbeloved? Equal. ரோஜா பூவே ரோஜா பூவை முள் காயம் செய்தால் நியாயமா? What are you girl? Oh my god. One more time. Let's hear it out with Shrinisha guys. Thank you. அன்பிலவன் இது ஆக்சுவலா என்னோட ஃபேவரட் சாங் கூட. அவங்க ரொம்ப நேரமா ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அனல் மேலே. ஏய் இருடா ஒரு வாட்டி கேர்ள்ஸ் சைடும் போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம். இந்த சாங்ல இருந்து தான் என்னோட கவர் அப்படின்ற ஒரு இதுவே ஸ்டார்ட் ஆச்சு. நான் கவர் சாங்ஸ் நிறைய போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்கூல் படிக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் or 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த பாட்டு நான் பாடி தான் என்னோட திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கவர். ஸோ சந்தித்தோமே கனாக்களில் சில முறையா பல முறையா அந்த வானில் உலாவினோ அது உனக்கு நினைவில்லையா? இமை இரண்டும் உறக்கங்கள் எதற்காக தடை நீ கல்யாணி அப்படின்னு. அண்ணா சீரியஸா எனக்கு இவங்க பாட்டு பாடுறதெல்லாம் கேட்டு சே இப்படி உருகி உருகி லவ் பண்ண நமக்கு ஒரு ஆள் இல்லாம போயிட்டாங்கன்னு ஒரு ஃபீலிங்கா இருக்கு.
தனியாக தானே நின்று பாடிட்டு ஸோ ஒரு சாங் ஃப்ரம் தி கேர்ள்ஸ். ஸோ யாரும் காணாத இன்பம் எல்லாமே கையில் வந்தே விழுமா, நீ இன்றி நீ என்னால் இருந்திட முடிந்திடுமா செந்தூர செந்தூர சேர்ந்தே செல்வம் செந்தூர உன் தேர மாறன் நம்பு ஐந்தும் வைத்து ஒன்றாய் காற்றில் எய்தாயா கண்கள் சொக்க செய்தாயா வெப்பம் மாற கொய்தாயா ஏதோ ஆச்சு வெப்பம் மூச்சு. நான் இப்போ ரெடி ஆயிட்டேன் அந்த ஹூக் ஸ்டெப் போடுறதுக்காக. என்ன பாரு, ஒரே நிமிஷம் என்னப்பா மன்னிக்க மாட்டாயாவா? சிச்சோ சரி ஓகே, ஒரு 2 லைன் பாடிடலாம் அவங்க. அது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் வெறுத்தேன் உன்னை நான் கொள்ளாமல் கொன்று புதைத்தேனே மன்னிப்பாயா மன்னிப்பாயா. ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் கேட்ட எல்லா சாங்கும் நான் பாடினேன்னு நினைக்கிறேன். ஐ எம் ஸோ ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேஎஸ்ஆருக்கு இன்றைக்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. மை ஹார்ட் இஸ் லைக் பயங்கர ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரெடியா? Love you. Thank you. Shinisha, I think before you sing this song, I should definitely say we've always loved your collaboration with Hip Hop Tamilana. Yes. And உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனை கூட you should definitely share a few words about him. Hip Hop Tamilana அது நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது ஜூனியர் சீசன்லேருந்தே என்னை பார்த்துருப்பீங்க, ரொம்ப குட்டியாக இருந்து பாடியிருந்தேன். பட் ஜூனியரில் வந்தவங்களே சீக்கிரமாக வந்து ஒரு அடல்ட்டான ஒரு கேட்டகரியில் வந்து டக்குன்னு பார்க்க மாட்டாங்க. திருப்பி ஒரு சீனியர் சீசன் அப்படி போனால் தான் வந்து பெரிய பொண்ணாக வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. பட் நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது விளம்பர இடைவேளை சாங் ரெக்கார்ட் பண்ணோம் இமைக்கானொடிகளில். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் பிரேக். ஒரு படத்துக்காக அவ்வளோ பெரிய படம், அது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் அவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் ஒரு 10th படிக்கிற ஒரு பொண்ணுக்காக புதுசாக வாய்ப்பு கொடுத்தாரு. முன்னாடி வந்து அவ்வளோ பெரிய ஹிட்ஸ் எதுவுமே எனக்கு கிடையாது. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல். அண்ட் அச்சச்சோ வந்து இத்தனை வருஷம் ஒரு 16 இயர்ஸ் ஆச்சு நான் பாட ஆரம்பித்து இந்த ஃபீல்டுக்கு வந்து. மோர் தேன் 16 இயர்ஸ். பட் சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் ஒரு 16 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அப்படின்னு ஒரு 2 அவார்டு வாங்கி தந்தது அச்சச்சோ சாங் ஃபார் த மோஸ்ட் பாப்புலர் பிளேபேக் சிங்கர் ஆஃப் தி இயர் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹிப் ஹாப் தமிழா. எது வாழ்த்துக்களா? தேங்க்யூ. Okay, with no further ado guys, let's vibe to Achacho, okay? ரெடியா? அச்சச்சோ எப்படி இருந்துச்சு? loads of love. இந்த சாங்ல அடுத்து நிறைய விருதுகள் அப்படி வாங்கி குமிக்க போறீங்க. கல்யாணிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். நாங்களாச்சும் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்லாட்டு, அவங்க எல்லா ஸ்லாட்லயும் இருந்து இந்த ஷோவே பயங்கரமா கொண்டு போறதே வந்து கல்யாணி தான். ஸோ கல்யாணிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கல எல்லாருமே. தேங்க்யூ கைஸ். அவங்க கூட சேர்ந்து ஒரு 2 lines பாடணும்னு ஆசைப்படுறாங்க. எஸ். ஸோ ஹிருத்திக், this moment is for you. கேஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்முடைய ஹிருத்திக்காக ஒரு சத்தம் பண்ணலாமா? ஸோ ரீசெண்டாக பயங்கர ஹிட்டாக போயிட்டு இருக்க ஒரு பாட்டு. நீதி தரும் செய்தி வரும் நமக்குண்டு அழகிய எதிர்காலம். நீலோத்தி மூசாவ தேடி சங்கிட்ட தூவாவும் செஞ்சு உருகுற இருட்டறையில தான் இருந்தவ
வெளிச்சத்தை காட்டியே மூமினுமினி. கிருத்திக் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்க? நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். கைஸ் ஐ திங்க் அடுத்த ஒரு 3-4 வருஷம் கழிச்சு அவரே வந்து இங்க ஆமா ஒரு ஸ்டாரா வருவாங்க. I really wish that நாங்க மேனிஃபெஸ்ட் பண்றோம். நெக்ஸ்ட் கல்ச்சரல்ஸ்ல உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்லாட் கொடுக்கணும். I request the management to kindly do that for Hrithik. So நம்மளுடைய பையன் so next time நம்ம இதே எனர்ஜி இன்னும் அதிகமா கூட அவருக்கு லவ் கொடுக்கலாம். தனநானே நானே நானே நானா தனநானே நானே நானா தனநானே நானே நானே நானா தனநானே நானே நானா. மொரட்டு கண்ணுக்காரி விரைச்சிக்கிட்டு போறாளே பசல கொடியாட்டம் வளைஞ்சி குழஞ்சி போறாளே இளவங்கிலியா வெடல பண்ணு வலைய விரிச்சாலே வசந்த அழகில் உசுருக்குள்ள கிச்சு கிச்சு மூட்டாத வயசுக்குள்ள நைசா நுழைஞ்சவன நினப்புக்குள்ள மயிலா வேஞ்சவன. ராதா ரகசியம் மதுரை மடியினில் ராதா ரகசியம் மதுரை மடியினில் ராதா ரகசியம் காதல் கண்ணனில் ராதா ரகசியம் ராதா ரகசியம் மதுரை மடியினில் ராதா ரகசியம் மதுரை மடியினில் ராதா ரகசியம் காதல் கண்ணனில் ராதா ரகசியம். What is this that's happening here? இவ்வளவு crazyயான energy for you and எங்க இருந்தோலாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். What do you have to say? என்ன சொல்றது? உங்க அன்புக்கு நன்றி, மிகப்பெரிய நன்றி. ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு ஃபீலிங். ஐ கெட் இட். பட் கைஸ் யூ ஷுட் ட்ரஸ்ட் மீ. இவ்வளோ லவ் வந்து ஒரே நாளில் வந்தது கிடையாது. we are celebrating 20 years of ஆண்ட்ரியா அவர்கள். எவ்வளோ பாடல்கள், எவ்வளோ பிளாக் பஸ்டர்ஸ். அண்ட் ஒரு பக்கம் அது அப்படின்னா ஒரு நடிகையாக யாராச்சும் நம்மளுடைய அந்த சந்திரா பத்மா காம்போ வடச்சென்னையில் மறக்க முடியுமா? அந்த ஒரு கதாபாத்திரம் மட்டுமா? பல கதாபாத்திரங்கள் இருக்கு. இப்படி தொடர்ந்து 20 years in industry. When you look back, how does it feel for you? I don't look back, but if I do, yeah, it's been 20 years. அப்படி போயிடுச்சு. Because of your love, வேற எந்த காரணமே இருக்க முடியாது. That's it. Thank you. Again. மேம், இங்க இருக்க பசங்கள்லாம் நிஜமா இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருடைய மைண்ட் வாய்ஸும் நம்மளுடைய மாஸ்கனுடைய அந்த ஈவெண்ட் அப்போ விஜய் சேதுபதி சார் கேட்டிருந்தாரு, உங்க அழகின் ரகசியம் தான் என்ன, எப்படி இப்படியே இருக்கீங்க? நல்லா சாப்பிட்றேன், நல்லா தூங்குறேன், அவ்வளோதான். as simple as that. இந்த ரொட்டீன் ஏதாவது ஃபாலோ பண்றீங்களா? நிறைய பேர் நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் நாங்க பார்க்குறோம். அந்த மாதிரி ஏதாவது ரொட்டீன் or any health tip that you would like to throw? நிஜமாவே ஐ திங்க் பேசிக்ஸ் தான். நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும். அந்த தண்ணி இல்லை. மேடம், இந்த பாய்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். புரியுது. ஐ கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். ஐ கெட் யுவர் வைப். பட் எனக்கு எப்பயுமே ஆண்ட்ரி அவர்களை பார்த்தா ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும். அரக்கோணம் பொண்ணு அமெரிக்கன் சிங்கர்ஸ்கே டஃப் கொடுக்குறாங்க. எப்படிப்பா அது? எங்கிருந்து வருது அந்த ஸ்டைல்? I grew up listening to a lot of English music, so I think அந்த influence எனக்குள்ள இருந்தது. And thanks to all the composers who gave me the really cool songs. எல்லா வித்தியாசமான பாட்டுக்கு தான் என்ன கூப்பிடுவாங்க. என்ன பண்ணலாம், அந்த கொஸ்டின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் சில இமேஜஸ் எடுத்து வச்சுருக்கோம் எல்இடியில். அதுக்கு போயிட்டு சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்குறேன் மேம். வி ஹேவ் சம் இமேஜஸ். ஸோ அந்த இமேஜஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் சொல்லலாம். இது வந்து உலகம் அறிந்த உண்மை. பல விஷயங்கள் கேள்விப்படுறோம். நீங்கள் வந்து
அரசன் மூவில இருக்கீங்க அப்படின்னு. பட் would you like to share something about that? சந்திரா ஃபேன்ஸ் கிளப் இருக்கீங்களா? பாருங்க மேடம், உயிரை கொடுக்குறாங்க. சந்திரா மீண்டும் வருவாள், அவ்வளோதான். ஓகே, அது வட சென்னை 2-ஆ இல்ல அரசனாங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணுமா மேடம்? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணணும் இல்லைங்களா? வெயிட் பண்ணுவீங்களா? எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம். ஓகே, அப்ப கன்ஃபார்ம் சந்திரா மீண்டும் வருவாள்னு சொல்றீங்க. that itself is an update. Okay, let's look at the next image. ஆஹா, இது மறக்க முடியுமா? ஆண்ட்ரி அவர்களுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டா இந்த 3 படங்கள் வந்து எல்லாருக்குமே மீண்டும் மீண்டும் ஞாபகத்துக்கு வரும். let it be ஆயிரத்தில் ஒருவன், let it be தரமணி, or let it be the film with நம்மளுடைய FF. so நீங்க சொல்லுங்க, இந்த 3 படங்களுடைய கிளிப்பிங்ஸ் இப்போ வரைக்குமே வைரலா போயிட்டு இருக்கு. இந்த கேரக்டர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு ஸ்பெஷல் இப்போ ரிமெம்பர் பண்ணும்போது? what is the craziest memory that you can share with us? ஆயிரத்துல நிறைய மெமரிஸ் இருந்தது. பிகாஸ் கிட்டத்தட்ட ஒரு 200 days ஷூட் பண்ணியிருந்தோம், நிறைய கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் எந்த படத்துலையோ எந்த விஷயம் வந்தாலும் ஈஸியாக பண்ணிடுவோம். இப்படி டீல் பண்ணுறீங்களா மேடம்? செல்வராகவன் சாரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் பற்றி ஷேர் பண்ணலாமா? கஷ்டம், அவ்வளோதான். அப்போ அந்த ஆயிரத்தில் ஒருவன் 2 எதிர்பார்க்கலாமா? என்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. படம் நடக்கட்டும், நான் இருக்க மாட்டேன். நீங்கள் இருக்க மாட்டீங்களா? ஐயோ, இப்படி சொல்லிட்டீங்களே. ஓகே, நாங்கள் எல்லாருமே பார்த்து செலிப்ரேட் பண்ணக்கூடியது நம்மளுடைய ஃபாஃபா அவர்கள். அந்த படத்தினுடைய கிளிப்பிங் வந்து ஐ திங்க் ஆண்ட்ரி அவர்களுடைய ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டா எல்லா பக்கமே இருந்துக்கிட்டே இருக்கு. அந்த படத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் தரமணி as well. அன்னையும் ரசலும் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் நான் பண்ண படத்தில். அண்ட் இப்போ எல்லாரும் வந்து நோ மேக்கப் பெரிய விஷயம் மாதிரி பேசுகிறாங்க. அந்த படம் முழுசாகவே நான் மேக்கப்பே போடல. லைக் it is a complete no makeup look, the whole film. And because the director wanted it like realistically. And everything about the film was very real and beautiful. And எனக்கு என்னோட ஃபில்மோகிராஃபியில் பண்ண ஒரே லவ் ஸ்டோரி அதுதான். ஸோ இட்ஸ் வெரி மீண்டும் அந்த காதல் கதை பக்கம் போய் கொஞ்சம் அப்படி ஒரு படத்தை எடுத்து விட்டீங்கன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் மேடம். யாராவது கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். யாருப்பா அது கொடுக்கறது இல்லை. நாங்கள் வந்து இந்த பதிவின் மூலமாக நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். ஆண்ட்ரி அவர்கள் வந்து ப்ளீஸ் ஒரு லவ் ஃபிலிமில் காஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு கேர்ளாக நாங்கள் பார்க்குறோன்னு ஆசைப்படுறோம். அண்ட் ஐம் ரியலி ஹோப்பிங் தட் இட் ஹேப்பன் சூன். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னு தோன்ற அளவுக்கு ஒரு படம் வேணுமா வேணுமா? ஆல்ரைட், ஸோ அடுத்த இமேஜ் ஃபார் அஸ். ஹாரிஸ் சார்னுடைய படங்கள் அந்த பாடல் வரிசையில் உங்களோட கொலாபரேட் பண்ண அந்த 3 songs அந்த ஆல்பம்ஸே வந்து பயங்கர ஹிட்டு. எங்கள் எல்லாருக்கும் என்ன ஒரு வருத்தம்னா, நாங்கள் எல்லாருமே கூப்பிடக்கூடிய ஹாரிஸ் மாம்ஸ்னுடைய கான்சர்ட்டில் ஆண்ட்ரி அவர்கள் எப்போ இணைய போகிறாங்க அப்படிங்கிறதா. யுவன் சார் கான்சர்ட்டில் நான் பாடுறேன், அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுங்க, அவ்வளோதான். இந்த காம்பினேஷன்லேயே கொஞ்சம் ப்ளீஸ் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் மேடம். தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். Tell us about Haris sir. He's a very meticulous composer, and that's why the quality of his music is so good. எல்லாம் ரொம்ப கரெக்டாக ஆக்யூரேட்டாக சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து பண்ணிட்டு அப்படி தான் ரெக்கார்ட் பண்ணுவார். And of course one of my biggest hits, Google is for him with Thalabadis. சொல்லிட்டீங்க, 2 வரிகள் பாடினாலும் நல்லா இருக்கும். அது கடைசியில் பாடுவோமா இல்லை இப்போவே? கடைசியில் பாடுங்க. ஓகே, நமக்காக அந்த ட்ரீட் காத்துட்டு இருக்கு. ஆல்ரைட், ஸோ அடுத்த இமேஜ் ஃபார் அஸ். ஆஹா, one of the most finest films, and இதோடைய ரிலீஸ்க்காக all of us are waiting. நானும் waiting. And மனுசி, ஸோ எப்போ மேடம் வரும்? இந்த கேள்விக்கு எனக்கு சுத்தமாக பதில் இல்லை. நீங்கள் ப்ளீஸ் ஏதாவது சொல்லி அதை ப்ளீஸ் வெளில கொண்டு வாங்க. 2 படத்துக்கும் ப்ரொடியூசர் இஷ்யூ தான். யாராவது if somebody wants to come and save the film, please come and save the film. ஏன்னா படம் பார்த்த எல்லா படமும் ரெடியாக இருக்குது, ரிலீஸுக்கு ரெடியாக தான் இருக்குது. எங்களுக்கு என்னென்னா படம் பார்த்த எல்லாருமே வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்க்க கொடுக்கும் அப்படின்னு சொன்னது எங்களால் கேள்விப்பட முடியுது. அதனால் நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். அதனால நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி ஆயிடுச்சு. ஆல்ரைட், ஓகே, அடுத்த இமேஜ். ஆஹா,
சந்திரா அண்ட் பத்மா. What a combo this really is. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் வைப்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். யா எனக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பட் ஐ லைக் ஐஷு. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பொண்ணு. அண்ட் வி ஹேட் அ குட் ரேப்போ ஷூட்டிங் ஆன் வட சென்னை. அண்ட் இப்போ கூட கொஞ்சம் டச்சில் இருப்போம். லைக் ஐ மெட் ஹர் ஃபார் ஹர் பர்த்டே. அப்பப்போ பேசுவோம். Very talented actress, of course. And no, I'm really proud of her for, you know, achieving such wonderful things with hard work. And yeah. பத்மா அண்ட் சந்திரா இதே மாதிரி வேற ஒரு கதாபாத்திரத்துல வேற ஒரு படத்துல எப்போ நாங்க எதிர்பார்க்கலாம்? ட்ரை பண்ணோம் ஆக்சுவலி. ஒரு நல்ல கதை இருந்தது. ஓகே. நானே மறந்து அதை பற்றி ரீவிசிட் பண்ணலாம். ஏதோ ஒரு ஆமாம் இருந்தது, அப்புறம் போயிடுச்சு. இப்போ இருக்கா மேடம்? இருந்தது. ஓகே, இருக்கா? வருமா? பார்க்கலாம் சொல்லலாம். அவங்க தான் சொல்லணும்னே சொல்றீங்க. நிறைய ஒரு கியூரியஸாவே வச்சிருக்கீங்க. நீங்க பெரிய இன்டர்வியூவே நடத்துறீங்க மேடம். டியூட்டி கொடுத்துருக்காங்க மேடம். ஓகே, அடுத்த இமேஜ் for you guys. ஆஹா, what is this image that's coming with the LED? One with our favorite AK sir and the other one with our Jananagan Thalapathy avargal. What is that one thing that you admire from both of them if you have to share? அந்த படத்தில் எனக்கு ஒரு ரொம்ப சின்ன ரோல். 2 படத்துலேயும் ஒரு சின்ன ரோல் தான். பட் it was really nice to work with both of them because அவங்க அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் ரொம்ப கிரவுண்டட் அண்ட் டவுன் டு அர்த். அவங்க வந்து செட்டில் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு நன்றிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இட்ஸ் யூனோ they don't have to say those things. And so yeah, I think I'm fans of them off screen more than on screen. ஓகே, இங்க இருக்கக்கூடிய தளபதி ஃபேன்ஸ் சார்பாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். உங்க 2 பேர்ல யார் இன்ட்ரோவர்ட், யார் அந்த எக்ஸ்ட்ரோவர்ட் மேடம்? நீங்க யாருப்பா சொல்றீங்க? ரெண்டு பேரும் ஆம்பிவர்ட்னு முடிச்சுக்கலாம் நம்ம. 2 பேருமே வெரி ஸ்வீட், வெரி கிரவுண்டட், வெரி ஹம்பிள். ஸோ இன்ட்ரோவர்ட்டாக இருந்தா என்ன, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தா இவ்வளோ ரசிகர்கள் இருக்கும்போது அது தேவையா? ஸோ வெரி நைஸ் மேம். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய கோரிக்கைகள்லாம் டிஜிட்ட முன்னாடியே சொல்லி ப்ரிப்பரேஷனோட வந்திருக்கோம். ஒரு செக்லிஸ்ட் மாதிரி சாங் லிஸ்ட் வச்சுருக்கோம். ஒரு 5-6 பாடல்கள் மட்டும் உங்களுடைய ட்ராக் லிஸ்ட்லேருந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சாங்ஸ். ஸோ டிஜே அப்படி எடுத்து விடுவார். உங்களால் முடிஞ்ச ஒரு 2 லைன்ஸ் அப்படி பாடினீங்கன்னா அவங்க கண்டினியூ பண்ணிப்பாங்க. அவ்வளோ தூரம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. கேன் வி ஹேவ் a look at that? எஸ் டிஜே. அவங்க பாடுறாங்களா டிஜே? நன்றி ஃபார் யுவர் சர்வீஸ். இதுவரை இல்லாத உணவு இதயத்தில் உண்டான கனவிது பழித்திடும் அந்நாளை தேடிடும் பாடல் கேட்டாயோ மூடாமல் தானாக தேடாமல் தேடி கிடைத்தது எங்கே? நீங்க எல்லாரும் கேட்கணும்னு நினைச்சது அந்த கூகுள் இல்லையா? ஓகே, தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு ஓ சொல்லுங்க. ஓகே, சேர்ந்து பாடலாமா? கூகுள் பண்ணி பார்த்தேன் உலகத்தில் இவன் போல ஒரு கிறுக்கன். யாஹூ பண்ணி பார்த்தேன் எந்த கிரகத்திலும் இன்னொரு. நான் டேட்டிங் கேட்டா வாட்ஸ்அப் பார்த்தேன், ஷாப்பிங் கேட்டா eBay.com, மூவி கேட்டேன் யூடியூப் போட்டு. வாவ், நிக்கிறான் ஊரே விக்கிறான். மீட் மை ஸ்மார்ட் அண்ட் செக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பாடுறாங்க. மீட் மை ஸ்மார்ட் அண்ட் செக்ஸி கேர்ள்ஸ் தான் பயங்கரமா பாடிட்டாங்க. மேடம் ஆக்சுவலாக என்ன மிஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்டு பாடினாங்க, நம்ம பாய்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உங்களை காமிச்சு பாடினாங்க. அதனால லைட்டாக அந்த சிங்க் மிஸ் ஆயிடுச்சு.
மற்றபடி பாய்ஸ் வேற லெவல், உங்களுக்காக உயிரே கொடுப்பாங்க அந்த மாதிரி பாய்ஸ். உயிர் என்ன உயிர், நான் என் லைஃபே ஆண்ட்ரியா மேம்காக கொடுப்பேன் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 2 சாங்ஸ் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன ஒரு கோரிக்கை இந்த காலேஜுக்குன்னா, சீக்கிரம் வந்து நம்ம we are doing ஆண்ட்ரியா அவர்களுடைய லைவ் அண்ட் கான்சர்ட் only for KSR students. அதில் மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கிறோன்னு ஆசைப்படுறேன். ஆண்ட்ரியா மேம் மீண்டும் வரணும்னு ஆசைப்படுறேன். அப்போ ஃபுல் சாங்ஸ் பாட போகிறோம். கண்டிப்பா. சரி, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாங் ஊ சொல்றியாவா? ஓகேப்பா, புரியுது புரியுது. சேல 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 கட்டின குறு குறு குருன்னு பார்ப்பாங்க, குட்ட குட்ட கவுன போட்டா குறுக்கா மறுக்கா பார்ப்பாங்க, சேல பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ஸில் ஒன்றும் இல்லைங்க, ஆசை வந்தா சுத்தி சுத்தி அலையும் மாம்பழ புத்தி. சொல்றியா மாமா? Thank you. That's impeccable KSRCT. Very level energy இல்லையா மேம்? Before you leave, I just want to say, நீங்கள் நிறைய கான்சர்ட்ஸ் நிறைய படங்கள் அட்லீஸ்ட் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வச்சு பண்ணிகிட்டே இருக்கணும் மேம். பாடவும் செய்யணும், நடிக்கணும் செய்யணும். டன் மேம். ஹாய் மேம், பிஃபோர் ஐ ஸ்டார்ட் உங்களுக்கு ஒரு பிக்கப் லைன் சொல்கிறேன், ஓகேவா? பிக்கப் லைனா? எஸ் மேம். நீங்களா? நான் தான் சொல்லுவேன். ஓகே மேம், கொஸ்டின்குள்ள போகலாம். கேர்ள்ஸ் அப்படின்னா உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மென்டலி அவங்க எப்படி ப்ரிப்பேராக இருக்கணும் ஃபார் ஆல் த சிச்சுவேஷன் இன் லைஃப்? பிரமாதமான கேள்வி. கேர்ள்ஸ்னா எப்போவுமே எல்லா சிச்சுவேஷனுக்கும் ரெடியாக இருக்கணும். பட் we are always like that இல்லையா? எது சொன்னாலும் எப்படி சொல்கிறது, ஒரு பொண்ணு அழுவா ஃபீல் பண்ணுவா, ஆனால் கடைசியாக மேனேஜ் பண்ணிடுவா, ஹேண்டில் பண்ணிடுவா. அதுதான் பெண்மை. We are not the fairer sex, we are the stronger sex. Hi ma'am. Hi. I'm Diya Vijay from the Department of Biotechnology. You are too gorgeous ma'am. I'm so in love with you. Love you so much ma'am. Thank you. Thank you. Ma'am, my question for you today is, childhood liye idhe mari style ah irpingla illa tell me about your childhood? I was a nerd actually. ஆமா, நான் பயங்கர ஸ்டூடெண்ட். ஸோ எப்போவுமே படிச்சுட்டே இருப்பேன், பட் நல்லா பாடிட்டு இருப்பேன். ஸோ கல்ச்சர்ஸ்க்கெல்லாம் போயிட்டு இருப்பேன். அண்ட் ஸோ ஐ லவ் யூ டூ. ஸோ அவ்வளோ ஸ்டைல் எல்லாம் இல்லை. இப்போ கூட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஜேஸ் தான். Ma'am, you are too gorgeous ma'am. பிஜேஸ்லயும் கார்ஜஸா இருக்கலாம். உங்களால மட்டும் தான் மேம் முடியும். ஓய்யோ. ஹாய் மேம். ஹாய் மேம், ஐ எம் ஹரிஷ் ஃப்ரம் பயோடெக்னாலஜி. மேம் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ மேம். என்னோட கேள்வி என்னன்னா, மேம் எங்கள் கேஎஸ்ஆர்சிடி பாய்ஸ்க்கு ஒரு லவ்லி மெசேஜ் கொடுக்கணுன்னா என்ன கொடுப்பீங்க? கேர்ள்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. அம்புக்கு போராண்டி சிங்கக்குட்டி கேட்காத கேள்வி ஒன்று கேட்க போராண்டி. ஜிவி சார், காலேஜ் கல்ச்சுரல்ஸ் நடக்குதோ இல்லையோ, நீங்கள் எல்லா காலேஜ்லையும் இருக்கீங்க. அவ்வளோ கோடி ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அந்த ஃப்ரெஷ்னஸ் எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. So how does it feel to be back again at KSR College of Engineering? KSR, how are you?
என்ன எனர்ஜிப்பா, சூப்பர் எனர்ஜி. லவ் யூ ஆல். நான் வந்து காலேஜ் படிச்சேனே இல்லையோ எல்லா காலேஜ் வாசலையும் ஏறி இறங்கிட்டு இருக்கேன். எல்லா ஊர்லயும் எல்லா காலேஜிலும் நான் படிச்சுட்டு இருக்கேன் உங்க கூட. ஸோ லவ்லி டு see you all, லவ்லி எனர்ஜி. ஸோ உங்களெல்லாம் என்டர்டெயின் பண்ண தான் வந்திருக்கேன். நம்மளாம் சேர்ந்து பாடுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். காலேஜ் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னாலே எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா அடாவடியான பசங்க மட்டும்தான். நீங்க உங்களுடைய ஏன் கியூட்டான பொண்ணுங்களாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வராதா? சார் கியூட்டான பொண்ணுங்க மட்டும் இல்ல, கியூட்டான பாய்ஸ் இருக்காங்க, நாங்க பார்த்தோம். இந்த பொண்ணு ஒரே பசங்க பத்தி ஒட்டி தான்ப்பா பேசுது. ஓகே, பட் எனிவேஸ் நீங்க உங்களுடைய காலேஜ் டைம்ல எப்படி இருந்தீங்க? நான் காலேஜுக்கே போலங்க. ஸ்கூலோட மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன். 18 வயசுலேயே மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன். அதனால இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸில் போய் இவங்களெல்லாம் பார்த்து இவங்க எனர்ஜி எல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டா தான் உண்டு. அப்படியா? ஓகே சார். அப்போ ஓகே சார், அப்போ ஸ்கூல்ல எப்படி சார் இந்த ரொம்ப குட் பாய், நம்ம லாஸ்ட் பெஞ்சர், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், கிளாஸ்க்கு வெளில தான் இருப்போம், கல்ச்சுரல் செக்ரட்டரி, கல்ச்சுரல்ஸா சுத்துவோம், இப்போவும் கல்ச்சுரல்ஸா சுத்திக்கிட்டு இருக்கோம். சார் கல்ச்சுரல்ஸ்ல இருந்து நீங்க பகிர வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா சார்? ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் அப்படின்னாலே ஆட்டம் பாட்டத்தோட ஜாலியா. ஆக்சுவலி பயங்கர ஜாலி, பயங்கர டைம். ஆனால் என்னை வந்து ரொம்ப சீரியஸாக ஓகே மியூசிக் நம்ம வாசிச்சா எல்லாருக்கும் பிடிக்குது. ஏன்னா ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் நான் வாசிக்கும் போது ஐ ஆல்வேஸ் யூஸ் டு வின் பெஸ்ட் கீபோர்ட் பிளேயர் ஆர் பெஸ்ட் டீம் வந்து என்னோட டீம் வின் பண்ணிகிட்டே இருக்கும். அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அப்போ என் கூட இருந்த மியூசிஷியன்ஸ் எல்லாரும் நான் படம் பண்ண வரும்போது அவங்களாம் என் மியூசிஷியன்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ வி வர் லைக் அ பேட்ச் who came into music together. So that was like my huge motivation. அப்படி ஒரு பேட்ச்மேட்ஸ் அமைஞ்சாங்கன்னா டெஃபினட்டா ஐ திங்க் இட்ஸ் a great motivation for all of us. எஸ் நிச்சயமா. அண்ட் இப்போதான் நம்ம வந்து இவர் விருதுகள் வாங்குறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்போலேருந்தே பல விருதுகள் குமிச்சிருக்காரு அப்படிங்கிறது எங்களால். ஆக்சுவலி நான் என்னன்னா கிளாஸ் கட் அடிக்கிறதுக்காக நான் வந்து கல்ச்சுரல்ஸ் போய் சரி கீபோர்டு வாசிக்க போனால் கிளாஸ் கட் அடிக்கலான்னு போனேன். ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல்ஸ் வாஷா, ஃபர்ஸ்ட் கல்ச்சுரல்ஸில் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். ஜிவி எனக்கு ஷாக் ஆயிடுச்சு, உண்மையாகவே என் பேர் தான் சொல்கிறாங்களான்னு. ஸோ ஃபஸ்ட்டு வாசிச்ச கல்ச்சுரல்ஸில் பெஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் வந்தேன். தென் ஆஃப்டர் தட் லைக் இட் பிகேம் சீரியஸ் ஃபார் மீ. ஸோ தட் வாஸ் த மொமெண்ட் விச் kind of inspired me. So you'll never know any culturals எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கோ ஒரு பெரிய ஸ்பார்க் வந்து இங்கேருந்து பெரிய ஒரு ப்ராமிசிங் டேலண்ட்ஸ் வரலாம். ஸோ ஐ விஷ் the same for all of you. ரைட் சார், எங்களுக்கு என்னன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஆக்டராக ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு இசையமைப்பாளராக இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு சிங்கராக ரொம்ப 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 பிடிக்கும். நிறைய சாங்ஸ் நாங்கள் எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்போம், உங்களுக்கு பிடிச்சது, எங்களுக்கு பிடிச்சது உங்களுடைய காம்போசிஷன்லன்னு. ஆனால் உங்களுக்கு இப்போ வரைக்குமே நீங்காத ஒரு இடம் பிடித்த ஒரு பாடல் அப்படின்னா? எல்லாமே என்னோட பசங்க. நான் வந்து இவங்க சூப்பர் இது சூப்பர்னு சொல்ல முடியுமா? நான் முன்னாடி என்ன பண்ணேன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சில பாடல்கள் எடுத்து வச்சிருக்கேன்ப்பா, உங்க எல்லாருக்குமே பிடிச்ச பாடல்கள் தான், அதை நான் சொல்ல போறேன் சார். நீங்க எங்களுக்காக ரேங்க் பண்ணணும். ரேங்க்? ஆமா. ரேங்க்லாம் நான் பண்ண மாட்டேன். சரி, உங்களுக்கு எது அதெல்லாம் நீங்க வந்து நம்ம எல்லாரும் நம்ம பசங்களை வச்சு நீங்க பண்ணணும். ஓகே, நான்லாம் பண்ண மாட்டேன். அப்ப உங்களுக்கு அது எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு ஷேர் பண்ணுங்க. எனக்கு எல்லா பாட்டுமே ஸ்பெஷல் தான். சரி சார், அப்புறம் என்ன பண்றோம், சாங் லிஸ்ட் கொடுக்குறோம் சார். ஒவ்வொரு சாங் ஒரு ஜஸ்ட் 2 லைன்ஸ் எங்களுக்காக பாருங்க. இது சொல்றீங்களா? இதை நான் பண்றேன். இதை ஃபர்ஸ்ட் காமிங்க அந்த லிஸ்ட். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் பாடல் பூக்கள் பூக்கும் தருணம். ஆஹா, எவ்வளவு பூக்கள் எங்க லைஃப்ல பூத்திருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய காரணம் அந்த பாடல், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நீங்க. அந்த சாங் ரொம்ப மெமரபிள் தான். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். அந்த படத்தில் ஆக்சுவலி அந்த சுச்சுவேஷனே கிடையாது. அந்த கதை கேட்டு ஐ ஸ்டார்டட் கம்போசிங் திஸ் சாங். அப்புறம் நான் டைரக்டர் கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது விஜய், எடுத்துக்கிறீங்களான்னு. சுச்சுவேஷனே இல்லை அப்படின்னாரு. தென் ஹீ கைண்ட் ஆஃப் டுக் தட் சாங் அண்ட் தென் வேர் இட் வெண்ட். ஓகே, பாடுறீங்களா கூட? ஓகே. பூக்கள் பூக்கும் தருணம் ஆருயிரே பார்த்ததாரும் இல்லையே, புலரும் காலை பொழுதை நேற்று வரை நேரம் போதவில்லையே உனதருகே, எதுவும் பேசவில்லையே இன்று ஏனோ, இது எதுவோ
இரவும் விடியவில்லை, அது விடிந்தால் பகலும் முடியவில்லை, பூந்தளிரே. It is just your magic, sir. Thank you. எப்படி சார் இப்படி பாடுறீங்க? எனக்கு தெரியல சார். அந்த ஸ்கில் மட்டும் எனக்கு கொஞ்சம் இப்படி கொடுங்க சார். ஆசையா இருக்கு நிஜமா. முடிஞ்சா ஐ மீன் அப்படி கொடுக்க முடிஞ்சா கொடுத்துறேன். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஓகே. இங்க தனியா ஒரு ரிக்வெஸ்ட் வச்சிட்டு இருக்கானுங்க. ஆமா. தனியா இருக்கானுங்க. இருங்கப்பா நான் புடிச்சிட்டேன். என்ன பாடல் நான் புடிச்சிட்டேன். வெயிட் பண்ணுங்க. சார் என்னன்னா சார் நிஜமாவே சொல்றேன், இந்த பாட்டு கேட்டோட நான் ஒரு ஃபீலிங் குள்ள வந்தேன். இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு வாத்தியாரை என் லைஃப்ல நான் மீட் பண்ணதே இல்லையடா அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் வா வாத்தி. ஓகே. சோ எங்களுக்காக. ஓகே. ஒருத்தன் ஒத்த சொல்லல சாங் கேக்குறான். இப்போ நான் வா வாத்தி படவா ஒத்த சொல்லல படவா? ஒத்த சொல்லல பாடிட்டு வா வாத்தி பாடலாமா? அங்க ஒருத்தன் தனியா வாங்கடா வரங்க நான் கேக்குறான். சரி அப்போ 1 by 1 போலாம். வா வாத்திக்கு அப்புறம் ஒத்த சொல்லல. ஓகேல? ஓகே. ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, ஒருதல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த, காதலிக்க கைடு என சொல்லித்தார், கேட்டு வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தார, என் உசுர ஓ உசுர தார கை மாத்தி, உன்னால நான் ஃபெயிலு, இனிமே நான் ஆளு, அடியாது இது என்ன ஃபீலு, உன்னால நான் ஃபெயிலு, பிடிக்காம ஓட்டுன ரீலு, இனிமே நீ ஆளு. ஒத்த சொல்லல தானப்பா? சரிப்பா ஒத்த சொல்லல பாடலாம். ஓகே. ஏ பவுடர் டப்பா தீந்து போனதே, அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனதே, நான் குப்பரக்கா விழுந்து கிடந்தேன், என்ன குதிரை மேல ஏத்து விட்டாயே, ஒன்னும் சொல் மனசை இன்னைக்கு வச்ச சீனி மிட்டாயே. ஓகே சார், அமரன் சாங் பாடணும்னு அத்தனை பேர் ரிக்வெஸ்ட் பண்றாங்க சார். ஓகேப்பா கூட பாடுங்க. ஹே மின்னலே ஹே மின்னலே உன் கண்ணிலே சக்கரே என் சக்கரே, மல்லமாய் கொல்லுதே மௌனமே, பிரேமமோ ஸ்நேகமோ ஈடிலா பிரேமமோ, மீன் கொத்த செல்லும் பறவை மீன்வலையில் வீழ்ந்தது போல, வாழ்க்கை உன் சாலை ஓரம் தவிக்குதே, மழையில் கழுவிய மணலிலே தோலைந்த காலடி நானடி, முகத்தை தோலைத்த என் வாழ்வுக்கு நீலைத்த முகவரி நீ அடி, பெட்ரோல் மீது தீயை போல உந்தன் மீது பரபரவென பரவது மனசு. சார் ஐ ஹேவ் டு சே, இந்த மாதிரி நாங்க ஒரு சாங் லிஸ்ட் கொடுத்தோம்னா அது வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனா சீக்கிரம் இதே கேஎஸ்ஆர்ல ஜிவி பிரகாஷ் அவருடைய லைவ் அண்ட் கான்சர்ட் பண்ணணும். சீரியஸா பண்ணுவோம். Thank you for all the love KSR. லாஸ்டா உங்களுக்காக பிறை தேடும் பாடிறேன். பிறை தேடும் இரவிலே உயிரே, கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா, அழகே இந்த சோகம் எதற்கு, உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நான் உன்னடிமையடி. ஓகே, தேங்க்யூ 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 சார். சரி தேங்க்யூ so much. ஓகே, ஸோ கேஎஸ்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சில இமேஜஸ் வந்து நாங்க எல்இடியில் வச்சிருக்கோம். ஸோ அந்த இமேஜஸ் பார்த்ததுக்கப்புறம் what you have to say, நீங்க அந்த பர்சன் பத்தியும் அந்த மூமெண்ட் பத்தியும் எங்களுக்காக சொல்லலாம். ஸோ உங்களுக்காக வரக்கூடிய அந்த முதல் இமேஜ், ஆஹா அஜித் சார் பயங்கரமான ஒரு எனர்ஜி.
அவர் ரேஸ் பண்ணுறத லைவ்ல போய் பார்த்தேன் துபாயில். கூப்பிட்டாரு வாங்க அப்படின்னு போயிட்டு பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு அவருடைய அந்த ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ நமக்குலாம் எப்படி லைவ் இன் கான்சர்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அங்கே போய் அந்த ரேஸ் ட்ராக்கு அதில் அவர் ஓட்டுறதை பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஒரு பேஷனேட்டாக இருக்காரு. இஸ் a கிரேட் எனர்ஜி அஜித் சார். சார் எங்களுக்கு என்னன்னா இந்த இமேஜ் எல்லா பக்கமும் போனது நாங்கள் பார்த்தோம். ஆனால் இந்த மொமெண்ட்ல அவர் என்ன பேசியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஏதாவது சொல்ல முடியிற கான்வர்சேஷனாக இருந்ததா அது? ஒன்றும் இல்லை, அவர் பயங்கர ஹாஸ்பிட்டாலிட்டி, பயங்கரமாக பார்த்துப்பார் அவரோட கெஸ்ட் எல்லாம். ஸோ நான் போனபோது சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஹேவ் சம்திங், ஹோப் யூ ஹேட் யுவர் ஃபுட், அந்த மாதிரி பயங்கரமாக பார்த்துக்கிட்டாரு. ஆஹா, we love AK சார் இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்க நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்குவோம். இதே காம்போ அடுத்ததாக நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார். நானும் வெயிட் பண்றேன். Thank you. Fingers crossed. ஓகே, அடுத்த இமேஜ் நமக்காக. வாவ், ரெண்டு மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ். ரஹ்மான் சார் அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய படங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரங்தே பசந்தி, மங்கள் பாண்டே, ஸ்வதேஷ்னு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து தான் நான் வெயில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆனேன். என்னோட அங்கிள் சின்ன வயசில் அவர் தான் நான் பாட வச்சார். ஸோ இஸ் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன், ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ். டெஃபினட்டாக மியூசிக் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு டெமி காட். எனக்கும் அப்படி தான் அவர். சார் எங்களுக்கு என்னென்னா ரஹ்மான் சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப ரேராக அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆனால் அப்ரிஷியேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஜென்யூன்லி ஃப்ரம் த ஹார்ட்டாக இருக்கும். அப்படி ஜிவி சார்னுடைய ட்ராக் லிஸ்ட்டில் அவர் ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு ஷேர் பண்ண மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? அவருக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது வந்து கேப்டன் மில்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அவர் படம் பார்த்துட்டு ஹவு டிட் யூ டூ திஸ் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங்னாரு. நான் சொன்னேன், அவர் நீங்கள் என்னென்னவோ க்ரியேட் பண்ணிட்டீங்க, பட் எனக்கு இதெல்லாம் நான் பண்ணேன், எப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு. ஸோ தட் வாஸ் ஒன் மோமெண்ட். ரஹ்மான் சார் கால் பண்ணி கேப்டன் மில்லருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை புகழ்ந்து பேசினது. சரி, எனக்கு பர்சனலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லை, அந்த படத்தில் இருக்க பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரூட்டடாக இருக்கும் அந்த படத்தினுடைய தீமுக்கு ஏற்ற மாதிரி. ஐ ரியலி லவ் தட். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புறேன். ஓகே, அடுத்த இமேஜ் அப்படியே பார்த்துருவோம். அடுத்தது எங்களுடைய ஜனநாயகன் தளபதி அவர்களோட ஷேர் பண்ண அந்த தருணம். விஜய் சார் வந்து எப்படி சொல்கிறது, அவருடைய ஃபேன் நான். அவருடைய டான்ஸு, அவருடைய சிங்கிங், அவருடைய ஃபிலிம்ஸு. ஸோ அவரோட பெரிய ஃபேனு. இஸ் அ வெரி நைஸ் பர்சன். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்டு கடைசியாக தெரியல ஒர்க் பண்ணோம். அது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணோம். ஐ எம் வெரி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஹிம். எங்களுக்கு வந்து அதில் மறக்க முடியாத ஒரு சாங் அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு பெரிய சத்தம் வரும்னு நினைக்கிறேன். என்ஜீவன். ஐயோ என்ன பாடல் சார். ஓ மை காட், ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தட் சாங். ஆல்ரைட், ஓகே, அடுத்த ஃபோட்டோ அப்படியே போயிடலாம். ஆக்சுவலி நான் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், இந்த மொமெண்ட் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதை தாண்டி நாங்கள் எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஒரு மொமெண்ட். We really wanted this for you. How does it feel again to visit? Actually first time நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஏன்னா நான் ஒரு 100 படம் பண்ணிட்டேன். ரொம்ப வருஷம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆயத்தலூரன் கிடைக்கல, மதராஸ் பட்டினம் கிடைக்கல, வெயிலுக்கு கிடைக்கல. ஸோ கிடைக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு சூரிய போர்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. எனக்கும் சூர்யா சாருக்கும் ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்ட். அதுக்கப்புறம் திருப்பி வாத்தி படத்துக்கு எனக்கும் அந்த ஃபிலிமில் 2வது நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஒரு செரிஷ்டு மொமெண்ட்டு. ரெண்டுமே நம்ம பிரசிடென்ட் கையால் வாங்கினேன். ரொம்ப சந்தோஷம். அவங்க எனக்கு லக்கி சாம் நினைக்கிறேன். சார் அடுத்த நேஷனல் அவார்டுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். அப்போ நாங்கள் திருப்பி விசிட் பண்ணும்போது KSRல நாங்கள் சொன்னோன்னு சொல்லிப்போம் சார். கண்டிப்பாக உங்கள் வார்த்தை பழிக்கட்டும். நிச்சயமா. அப்படியே அடுத்த இமேஜ் போயிடலாமா? அடுத்து நமக்காக காத்திருக்கிறது அன்வி வந்து எப்படி சொல்கிறது, பயங்கர செல்லம் அவங்க. ஸோ அவங்கள பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. ஸோ ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித். ஷீ இஸ் மை கியூட்டஸ்ட் லிட்டில் ஏஞ்சல். அந்த டேடிஸ் லிட்டில் ஏஞ்சல் சொல்லுவாங்கல்ல, இல்லை டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ், அந்த மாதிரி அவங்க. ஷீ இஸ் ஸோ ப்ரெஷியஸ் ஃபார் மீ. ரீசெண்டாக நீங்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அன்வி வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது எல்லா பக்கமும் பயங்கர வைரலாக போச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த ஃப்ளேவரே. எப்பயுமே அவங்க அப்படி தான் இருப்பாங்களா? நாட்டியா திருத்த அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க நினைச்சா உள்ள வருவாங்க, அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது வந்து நோன்ற வேர்டே கிடையாது. நோ லிமிட்ஸ், only நோ love. லிமிட்ஸ் அண்ட் நோ பவுண்டரிஸ் ஃபார் ஹர். சார் அவங்களுக்கு உங்களுடைய பாடல்கள்ல ரொம்ப பிடித்த பாடல் ஏதாவது சொல்லிருக்காங்க? அவங்களுக்கு கோல்டன் ஸ்பேரோ ரொம்ப பிடிக்கும். ஆஹா, ஓகே. ஆமா, ரைட், சூப்பர். அப்படியே அடுத்த இமேஜ். வாட் a combo this really is. இந்த மொமெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னப்பா லிங்கா வீடியோ எடுக்கலையா நீ அப்படி சொல்லி தனுஷ் சார் சொன்னது.
அண்ட் கீழே வந்து அவங்களுடைய பசங்களோட இருக்கிறது. ஸோ நீங்கள் வந்து யூ வெரி வெரி க்ளோஸ் டு தனுஷ் சார். மை ஃபேமிலி ஃப்ரெண்ட், மை க்ளோஸ், மை பிரதர். அது யாத்ரா லிங்காவும் ஆர் லைக் மை எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு கசின் மாதிரி இருப்பாங்க எல்லாரும். தே லைக் மை ஃபேமிலி. ஸோ தே வெரி வெரி ப்ரெஷியஸ் டு மீ. அதே மாதிரி தனுஷ் சார் எவ்வளோ பிடிக்குமோ யாத்ரா லிங்காவை அவ்வளோ பிடிக்கும். தேர் ஆல் லைக் எப்படி சொல்கிறது, ஐம் ஜஸ்ட் ஒன் கால் அவே. இப்போ லிங்காக்கு எதாவது வேணா எனக்கு கால் பண்ணுவார், தலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கால் பண்ணிட்டு பேசுவார் அந்த மாதிரி. ஸோ தே ஆல் த்ரீ ஆர் லைக் வெரி வெரி ப்ரெஷியஸ் ஃபார் மீ. சார் எங்களுக்கு என்னன்னா தனுஷ் சாரும் ஜிவி சாரும் ஒரு படத்தில் இருந்தாலே அது ஹிட் ஆகுது. வாட் இஸ் தட் மேஜிக் தட்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் அப்படிங்கிறதா? அது டெஸ்டினி தான். அது நான் பிளான் பண்ணல, அவரும் பிளான் பண்ணல. பொல்லாதவன் ஒரு படம் சேர்ந்து பண்ணோம், ஒரு லெவல் போச்சு. ஆடுகளம்னு ஒரு படம் சேர்ந்து பண்ணோம், அவருக்கு நேஷ்னல் அவார்டு வந்துச்சு. அசுரன் ஒரு படம் சேர்ந்து பண்ணோம், மயக்கம் என்ன பண்ணோம், வாத்தியில் எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. ஸோ அது டெஸ்டினியால் கொடுக்கப்பட்ட ஒரு திங் ஃபார் அஸ். சார் அப்படியே அடுத்து நாங்கள் காத்திருக்கிறது இந்த கராக்காக தனுஷ் சாரோடது. டெஃபினட்டாக கலக்கும். கரை வந்து நல்ல டைரக்டர் பண்ணியிருக்காரு, விக்னேஷ் ராஜா, போர்த்தொழில் எடுத்த டைரக்டர். டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். அந்த படம் எப்படின்னா அதை நீங்கள் ஃபுல்லாக படமாக பார்க்கணும். அது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக அந்த படமே ஒரு எனர்ஜியாக ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் எல்லாமே படத்தோடு பார்க்கும்போது ஆல் வித் த ஃபிலிம். ரைட். சார் நீங்களே சொன்னீங்க யாத்ரா அண்ட் லிங்கா அவர்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. we've been hearing that யாத்ரா is also going to act very shortly அப்படின்னு. is that true? அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அந்த டைம்க்கு அவர் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு. அப்ப நடக்கும். அவரே 6 பேக்லாம் வச்சுட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அதுக்கான டைம் வரும். அதுக்கு அவங்க அப்பா ஒரு டைம் வச்சிருப்பாரு, அப்போ வருவார். ஃபிங்கர்ஸ் கிராஸ். அப்போ அப்பா டைம் வச்சிருப்பானா, அப்ப தனுஷ் சார் டைரக்ஷன்ல யாத்ரா அவர்கள் நடிக்கிறது அப்படி. அது நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம், அது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வரும். ஓகே சார், நாங்க அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.